ஹாய் காய்ஸ், ஜெயபனேஷ் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப வித்தியாசமான வீடியோ அண்ட் முக்கியமான வீடியோவும் கூட. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு வாட்டியாக தான் இந்த கேள்வி வந்திருக்கும். நம்ம எதுக்கு பிறந்தோம், கடவுள் இருக்காரா இல்லையா, நம்ம எதுக்கு இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் ஃபாலோ பண்ணுறோம், இதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா, ஏன் வந்து மனுஷன் அடிச்சு செத்துட்ருக்கான், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி நமக்குள்ளே வந்துனே இருக்கும். கரெக்டாக? ஸோ எனக்கு அப்பப்போ இந்த கேள்விலாம் வரும். பட் ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் எஸ்பெஷலி இந்த கரூரில் 40 பேர் செத்ததாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நிறைய வார்ஸ் நடக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பாருங்கள், ஈரான் அண்ட் அமெரிக்கா வார் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் வந்து அனாமத்தாக செத்துட்டு இருக்காங்க, என்னடா அதுன்ற மாதிரி. அப்போ இந்த அண்ட் திடீர்னு வந்து இந்த சைல்டு ரேப் கேசஸ், இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான கேசஸ்லாம் படிக்கும்போது கூட ஏன்னா இவனுங்களாம் எதுக்கு சாவே வர மாட்டேதான் தோணும். இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து நமக்குள்ளே வந்து ஒரு ஆத்திரம் வந்துனே இருக்கும். அண்ட் உண்மையிலே கடவுள் இருக்காரா இல்லைன்னு ஒரு கேள்வி வரும். அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும். ரைட்? இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ண மாதிரி இந்த ரிலீஜியஸ் பீப்புள் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன ரிலீஜன் என்ன சொல்லியிருக்கோ இது எல்லாமே வந்து கடவுளோட திருவிளையாடல், அது வந்து எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட்டு தான். அதுமாதிரி ஒருத்தர் ஒரு சப்பக்கட்டு கட்டி அவங்களுக்கு அவ்வளோ சப்பக்கட்டு கட்டி அப்படியே வந்துட்டு இருக்கோம். ரைட்? ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஆர் அட்லீஸ்ட் இதை நினச்சி நம்ம நிறையா வந்து இட் இஸ் ஆக்சுவலி அஃபெக்டிங் அஸ் அ லாட். நம்ம சைக்காலஜிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் நிறைய அஃபெக்ட் பண்ணுது. எல்லாத்துக்கு மேலே டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ இது வந்து ஒரு கலந்து ஒரு உரையாடல் பண்ணலாம். நம்ம கம்யூனிட்டியில் அடிக்கடி நம்ம நிறைய டிபேட் பண்ணுவோம். அது ஒன் ஆஃப் த நல்ல டிபேட் வந்து இது நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து நான் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன், நிறைய எல்லா ரிலீஜனும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா ரிலீஜன் பீப்புளும் நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து கலந்துரையாடி ஒரு கன்க்ளூஷனாக அரைவாயிருப்போம். ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ ஆஸ் வெல். ஸோ இது ஷேர் பண்ணணும் தோணி ஷேர் பண்ணுறேன். இப்போ எனி சான்ஸ் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே மாதிரி வேணும் ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனும் பண்ணி எலெக்ஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ தட் ஆல்சோ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அண்ட் லேர்ன். ஸோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஊட்டி அப்டேட் கொடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக எனக்கு டிபி கொஷின்ஸாக படித்து லைட்டாக தலையை வலிக்குது. ஸோ யூஸ்வலாக எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட மாட்டேன், பட் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்னால இந்த எஃபர்ட் போடுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்த ஒரு 2-3 வீடியோவுக்கு எந்தெந்த கோர்வேல எப்படி கொஷின் சொன்னால் படிப்படியாக டிஃபிகல்ட்டி ஏற எப்படி வந்து கரெக்டாக அது கோர்வையாக வந்து உட்காரும் அப்படின்ற மாதிரி ஒரு 18லேருந்து 20 கொஷின் லிஸ்ட் எடுத்து அது ஒரு 2-3 வீடியோ பிரித்து போட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரோ டிபியில் ப்ரூனிங்னா என்ன, மிமோதைசேஷன் என்னன்னு பார்த்துருப்போம். அதை தாண்டி இப்போ நம்ம பார்த்த மெயின் இம்பார்ட்டன்ட் 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று வந்து அக்யூமுலேஷன் வைல் கோயிங் டவுன், ஒன்று ரிட்டர்னிங் ஃபேஸ். கரெக்டாக? ஸோ இந்த 2 பேட்டர்ன்லையுமே எல்லா கொஸ்டினும் போட முடியும். 20 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுக்கு மட்டும். இன்னும் டிபியில் எப்படியும் ஒரு 40-45 கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எல்லா ஜோஹோவில் எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து ஃபேமஸான கொஸ்டின் தான் கேட்குறாங்க. லைக் ரொம்ப ரொம்ப சுடோக்கோ, என் குயின், மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் ரெக்வயர்ட், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் டு டூ தட், அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்ருவோம். அப்புறம் மேங் லெவல் அட்வான்ஸ் கொஸ்டின்ஸும் பார்ப்போம். ரைட்? அண்ட் இட்ஸ் கோன் பி வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சொல்கிறேன் இல்லையா, லீனியர் டிஎஸ்ஏ பொறுத்தவரையும் படிக்க புரியும். நான் லீனியர் ஸ்டார்டிங்ல எதுவுமே புரியாது. அது ஸ்டார்டிங் அது புரிய வைக்கிறது கஷ்டம். ஒன்ஸ் அந்த ரிகர்ஷன் டீப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கடகடன்னு எல்லாம் புரிஞ்சிடும். அந்த இனிஷியல் பிரேக் தான் கொஞ்சம், அந்த இனிஷியல் பேரியரை உடைக்கிறது தான் கஷ்டம். ஆனால் அதை உடச்சிட்டிங்கன்னா யுவர் மேங் மெட்டீரியல். ரைட்? ஸோ இன்னைக்கு மட்டும் தான் எஃபர்ட் போட்டேன். கடந்த 3 நாள் ஏகப்பட்ட விஷயம் நடந்துருச்சு. பட் அதெல்லாம் பார்ப்போம் நாம. ஜஸ்ட் இமேஜிங்கள் என்னால் லேப்டாப் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில 2-3 விஷயம் லாஜிக்கலாக சில விஷயம் நான் சொல்கிறேன். அது எல்லாருமே அக்ரி பண்ணிங்கன்னா எஸ்ன்னு சும்மா கமெண்ட் பண்ணுங்க. லாஜிக்கலி ஸ்பீக்கிங், நம்ம லைஃப்பில் 20s and 30s தான் ஹைலி ப்ரொடக்டிவான டைம். ஓகேங்களா? ஸோ இந்த 20s and 30sல நம்ம டைம் அண்ட் எஃபர்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நோக்கி மட்டும்தான் போகணுன்றது, அதுதான் புத்திசாலித்தனம். 40s, 50s, 60s, 70s 4 டிகேட் இருக்கு. அந்த 4 டிகேட்ல நமக்குள்ள இருக்க எல்லா கேள்விக்கும் பதில் தேடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு பிறந்திருக்கோம், கடவுள் யாரு, நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன, நம்மளோட ஆக்சுவல் ஹாப்பினஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா கேள்விக்குமே நம்ம வந்து 30s தாண்டி ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் ஒருத்தன் அதை பற்றி இப்போவே கவலைப்பட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நானே தப்பா அடிக்கடி பண்ணுறேன். இப்போ கரூரில் 41 பேர் செத்தாலும் சரி, இப்போ இந்த வெனிசுலாவில் ஒரு பிளாஸ்ட் நடக்குது. ஸோ
ஐயோ என்னடா நடக்குது, என்னடா வாழ்க்கையில் இப்படி செத்துட்டு இருக்கானுங்க, அடிச்சிட்டு இருக்கானுங்க, யாரா அவனுங்கன்னு சொல்லி அப்பப்ப நம்ம கடுப்பாகும் தான். ஆனா நாம வந்து அதை இம்பாக்ட்ஃபுல்லா மாத்துற அளவுக்கு நம்ம வளரல. நம்பர் ஒன். நாம கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ நமக்குன்னு ஒரு எல்லாருக்கும் ஒருக்குள்ள ஒரு மனிதாபிமானம் இருக்கும். அது அப்பப்போ நம்ம வந்து அதை கேட்டு எங்க தான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம மனசை கல்லாக்கிட்டு சரி ஓகே நம்ம ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ வேற வழி இல்லை. இப்போ இருக்கிற டைமை நாம வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்றது தவிர இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே இல்லை, லாஜிக்கலி ஸ்பீக்கிங். ஸோ இது வந்து நீங்க நான் சொல்றது இப்போ கரெக்டா நீங்க ஃபீல் பண்ண அஃப்கோர்ஸ் இன்னொரு பக்கம் ஒன்று இருக்கு. லைக் நம்ம வந்து அதை தனியாக இன்னொரு வார்த்தை பேசிக்கலாம். பட் இப்போதைக்கு லாஜிக்கலி ஸ்பீக்கிங் பீங் ஆஸ் மச் அஸ் ப்ரொடக்டிவ் இஸ் ஸ்மார்ட்டர் மூவ் ஆஸ் ஆஃப் நவ். இது ஒத்துக்கிறீங்களா எல்லாரும்? ஓகே, இருங்க ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணலாம், அப்போதான் அது ரெக்கார்ட் ஆகும்போது தெரியும். நைஸ் நைஸ். ஓகே, ஒருத்தரோட நோ சொல்லலாம், வெரி சந்தோஷம். ஓகே, நைஸ். எல்லாரும் எஸ் தான் சொல்றீங்க. ஃபைன், நைஸ். சரி ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஓகே மொபைல் ஆப்ல கேட்க முடியும், பட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி பேசணும்னா லேப்டாப் தேவைப்படும் நினைக்கிறேன். பட் யா தட் வில் கம், வருவோம். சரி ஓகே. ஸோ ஐ ஹோப் சோ மெனி லைக் நிறையா இஸ்லாம் ஃபாலோ பண்றவங்களும் கிறிஸ்டின்ஸ் ஃபாலோ பண்றவங்களும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைனா ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து இப்போ டாபிக் ஆரம்பிச்சிடலாம். See guys, நான் actually I'm really glad I have born in a family where no restrictions are there. அதாவது இப்போ ஐ டோன்ட் நோ, மேபி சில பிராமின்ஸ் ஃபேமிலியில வந்து நீ இந்த மணிக்கு எழுச்சிக்கணும், இப்போ நீ பூஜை பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனா லக்கிலி எங்க வீட்டுல இருக்க மிஞ்சி போனா அதிகபட்ச ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி நல்ல நாள் அப்போ குளிக்கணும். எனக்கு தெரியுது. அதை தாண்டி மேபி டெம்பிள்குள்ள வந்து நாத்திகம் பேசக்கூடாது, அவ்வளவுதான். இதை தாண்டி பெருசா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எங்க வீட்டுல பண்ணல. ஸோ அது வரையும் ஐம் ரியலி கிளாட். ஏன்னா ஐ குட் சி இன் மை ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆர் சோ மெனி அதர், ஈவன் சேம் இன் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியானிட்டி, எல்லா இடத்துலையுமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதை ஃபாலோ பண்ண, அதை ஃபாலோ பண்ணி, இதுக்கு இதான் காரணம், அதுக்கு அதான் காரணம்னு சொல்லி பல வருஷமா நம்மள வந்து ஒரு மாதிரியா இப்படிதான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடோட இருக்காங்க. ஆனா அதுக்கு நம்ம காரணம் கேட்டால் அதெல்லாம் கேட்காது, தெரியும் சொன்னா செய்யணும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு ரிலிஜன்லயும் இருக்கிற ஒரு ப்ரைடை வந்து நான் உடைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹிந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்துல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ப்ரைடு என்னன்னா, நம்மள தான் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் வந்தது, நாம தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் ரிலிஜன். ஸோ நாம தான் மோஸ்ட் லைக்லி ஒரிஜினலா இருப்போம், நம்ம கிட்ட வந்தது தான் மற்றதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் தமிழ் கூட அப்படிதான், ரைட்? எனக்கு தெரிஞ்ச பல பேரும் பேசுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த ப்ரைடு முக்கியமா இல்ல அதை விட இப்ப நம்ம கரண்ட் லைஃப்ல நம்ம என்ன சாதிக்கிறோம் அது முக்கியமா கேட்டா, லாஜிக்கலி ஸ்பீக்கிங் நம்ம கரண்ட் லைஃப்ல என்ன, இப்ப என்னோட ரியல் தாத்தா ராஜராஜ சோழன் இருந்தாலுமே நான் இப்ப டுபாகூரா இருந்தேன்னா அதோட அசிங்கம் உலகத்துல வேற எதுவுமே இல்லை. கரெக்டா? ஸோ நாம கரண்ட் லைஃப்ல என்ன பண்றோமோ அதான் முக்கியம். ஸோ நம்மளோட ஜாதி பெருமை இருக்கட்டும், மத பெருமை இருக்கட்டும், 10 பைசா ஓகே, வாட் எவர், சைனீஸ், வாட் எவர், அதுதான் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்கிறது ஒரு பெருமை. அது ஒரு பெருமையா சொல்றதுனால அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது ஒன்றும் அது மாறு தட்டி பெருமை சொல்றாங்க, 10 பைசா பிரோஜனம் இல்லை. வாட் ஆர் யூ டூயிங் இன் யோர் லைஃப், அது வேணா நீங்க ப்ரைடா சொல்லலாம். மற்றபடி பாஸ்ட் நடந்தது ப்ரைடா சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஆர் தட் இஸ் நாட் பிக் டீல். நம்பர் ஒன். ஓகே, இப்போ கிறிஸ்டியன்ஸ்குள்ள ஒரு பெரிய ப்ரைட் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, யா எக்ஸாக்ட்லி, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். இப்போ கிறிஸ்டியானிட்டியில இருக்க அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ரைட் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் வந்து ஏகப்பட்ட புராண கதை இருக்கு. எக்ஸாக்ட்லி, கரெக்ட். மற்றவங்களோட ஹிஸ்டரிலாம் வந்து சந்தோஷ், எனிவன் கேன் சே எனிதிங். தமிழ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா இருந்த, ஈவன் கன்னடா ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா தானே, நோ ஒன் கேர்ஸ். வாட்ஸ் த பாயிண்ட், ரைட்? அப்படிதான் இருக்கணும். தட் இஸ் வாட் அ குட் மைண்ட் செட், தட் இஸ் வாட் அ பிசினஸ் மைண்ட் செட் இஸ், தட் இஸ் வாட் அ சக்சஸ்ஃபுல் பீப்புள் மைண்ட் செட் இஸ். they don't care simply. they don't, you take any successful people, இல்லாமல் மஸ்க் எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் என்னோட அப்படி அப்படின்னா அவங்க பல கதை பேசி அவங்க பெருமை பற்றி நான் பார்த்ததே இல்லை. ஓகே, எனி ரெஸ்பெக்ட்ஃபுல் சக்சஸ்ஃபுல் பர்சன் ஐ அட்மையர், be it Sridhar Embu, be it Elon Musk, be it any successful self-made person, they don't care about their past success. லைக் அவங்க சக்சஸ் தாண்டி அவங்க ஆன்சர்ஸ்லாம் மேட்டரே இல்லை. ஓகே, சரி இப்போ கிறிஸ்டியன்ஸோட ப்ரைடு பார்ப்போம். அவங்க ஒரு ப்ரைடு நான் சொல்லிடுறேன்.
ஸோ இதுதான் நடந்த ரீசெண்டாக நடந்த ஒரு ஃபன் ஸ்டோரி. சரி, இப்போ அந்த புரிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ இப்போ கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற ப்ரைடு கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கிற ப்ரைடு என்ன அப்படின்னா, நான் மற்றவங்களாம் புராண கதை படிக்கிறாங்க, நாங்க வந்து உண்மையான வரலாறை படிக்கிறோம். ஜீசஸ் ஒருத்தவங்களே பிறந்திருக்காரு, அவர் உண்மையிலே வந்து மக்களை காப்பாற்ற வந்திருக்காரு, மக்களுக்காக உயிரை கொடுத்திருக்காரு, அவர் மக்கள் ஒன்னொரு நாள் திருப்பி வர வைப்பாரு, நம்மள எல்லாருமே ஹெவன் கூட்டு போவாருன்ற மாதிரி நம்புறாங்க. இது அவங்களுக்கு ஒரு ப்ரைடு. இப்ப அதே மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு ஒரு ப்ரைடு இருக்கு. முஸ்லிம்ஸ் என்னன்னா, முஸ்லிம்ஸ் கிட்ட இருக்கிற ப்ரைடு என்னன்னா, அவங்களுக்கு எது நடந்தாலுமே உங்களுக்கு உண்மையான காடோட உண்மையான வார்த்தை உங்களுக்கு தெரியல, எங்க அல்லா உண்மையிலே உண்மையான வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு, எது நடந்தாலும் அதுக்கு என்ன இப்படிதான் வாழணும், என்ன காரணம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்ணா, அல்லா இதெல்லாம் அல்லாலே சொல்லிட்டு, இதெல்லாம் குரான்லயே இருக்கு, இவனுக்கு ஒன்றும் தெரியாம குரான் படிக்காம லூசுமே சுத்திட்டு இருக்கானுங்க, குரான் படிச்சா இவனுங்க வாழ்க்கை உருப்பிடும், ஆனா குரான் படிக்க மாட்டாங்க அப்படின்ற முஸ்லீம் ஒரு ப்ரைட் இருக்கு. முஸ்லீமோட ப்ரைட் பேசிக்கலி நாங்க தான் கரெக்ட், எங்கள் தான் பக்காவா இருக்கு, மத்தவங்க எல்லாம் வந்து மத்தவங்களோட எல்லாரோட ஹோலி புக்ஸும் மேன் டச் பண்ணி அது ஒரு மாதிரியா வந்து போட் பண்ணிட்டாங்க, ஆனா குரான் தான் நாங்க பக்காவா நாங்க ப்ரிசர்வ் பண்ணி உண்மையில காடோட வேர்ட்ஸ் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ப்ரைட் இருக்கு. ஓகே. இப்போ இவங்க எல்லாருக்குமே நான் ஆக்சுவலா அந்த பொண்ணு ஒரு குரூப் வச்சிருக்கு. அந்த குரூப்ல வந்து நிறைய முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின்ஸ், இந்துஸ் ஒருத்தர் கூட இல்லை நினைக்கிறேன். பட் எனிவேஸ் அந்த குரூப் இருந்துச்சு. ஸோ அந்த குரூப்ல நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு கேள்வி கேட்டேன். ஸோ நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, 2 சினாரியோ இருக்கு. ஐ மீன் 2 பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் வந்து நிறைய பேர் வந்து கடவுள் பேர்ல சண்டை போடுறதுனால அவனுக்கு இந்த கடவுள் மேல ஒரு வெறுப்பு வந்துருது. கடவுள்ன்ற கான்செப்ட் எதுக்கு உருவாச்சு அப்படின்னா, நமக்கு ஒண்ணுமே இல்லாத நேரத்துல கூட நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும், நம்ம மாரல் கான்சியஸ் கொடுக்கணும், நம்மள மெடிடேட் பண்ணணும், நம்மள வந்து மைண்டை வந்து கேஸா இல்லாம அதை வந்து ஒரு மெடிடேஷன் மென்டல் தெரப்பிக்கான ஒரு கான்செப்ட் தான் காட்ன்றது அவன் ரியலைஸ் பண்றான். பட் இருந்தாலும் அது புரியாம நிறைய பேரை வந்து ஏன் கடவுள் பெருசு, உங்க கடவுள் பெருசு, ஏன் மதம் பெருசு, உங்க மதம் பெருசு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து அவன் என்ன காண்டாக அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஆனா அவன் ரொம்ப நல்லவன். பேசிக்கலி அவன் கடவுளை நம்பலனா கூட, ஆனா அவன் மனிதாபிமானத்தை நம்புறான், அவன் வந்து சக மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுக்கு ஹெல்ப் பண்றான், ஏதாவது கீழே விழுந்து அவங்கள போய் அவங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது தேத்துறான், நல்லா ஹெல்ப் பண்றான். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே பயங்கரமா அடிச்சுக்கிறத பார்த்துட்டு கடுப்பாகி பைபிளை எரிச்சிடுறான், குரானை எரிச்சிடுறான், வாட்டவர் பகவத்கீதை எல்லாத்தையும் எரிச்சு போடுறான். ஓகேவா? எல்லா ஹோலி புக்ஸும் சுக்குநூரை எரிச்சு காலை மெரிச்சு இது தேவையில்ல போங்கடா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவமானப்படுத்திடுறான். ஓகேவா? இவன் பண்ணது ஒரு விதமான ஒரு மனுஷன். ஓகே, இவன் நீங்க வந்து இப்ப ஜட்ஜ் பண்ற சின்னல வச்சுக்கோங்க, இவன் வந்து ஒரு தப்பு பண்ணிருக்கான். ஓகேவா? இப்போ ஒன்னொருத்தன் அவன் வந்து கடவுளை சின்சியரா ஃபாலோ பண்ற எல்லாமே பண்றான். ஆனா அவன் பிரச்சனை என்னன்னா, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா அவன் வந்து இதுதான் கரெக்ட்னு அவனை சொல்லி 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 அந்த புக்ல போட்டிருக்குதான் கரெக்ட்ன்றது அவனை பயங்கரம் நம்ப வச்சிருக்காங்க. பெரும்பாலும் 99% பீப்புள் ஆர் லேசி. அவங்க அந்த முழு புக்கு படிச்சு அதை உள்வாங்கி என்ன ஆக்சுவல் ட்ரூ பீஸ் அட்டென்ட் பண்றது அந்த புக் எழுதப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு ரியலைஸ் பண்றோம் அறிவில்லை. ஓகேவா? தே ஜஸ்ட் லேசி. புக்ல போட்டிருக்கு, நான் செய்யறேன், அவ்வளவுதான். இப்போ அப்ப என்ன பண்றாங்க, இந்த புக்ல இப்படி போட்டிருக்கு, நீ இதை போய் செய்யும் இப்படி சொல்லி ஒரு ஈஸியா அவங்களை மேனிபுலேட் பண்ணி டிவைட் அண்ட் கான்கர் பண்ணி ஒருத்தருக்கு அடிச்சு வச்சுக்கிறாங்க. பேசிக்கலி இப்ப இருக்கிற எல்லா வார்ஸுமே பீப்புள் டிவைட் அண்ட் கான்கர் பண்ணி அவங்களை வந்து மேனிபுலேட் பண்ணி நடக்கிறது தான். எல்லாமே பிசினஸ் பர்பஸ் தான். இப்ப நீ வெண்ணிதில் அடிக்கிறது அந்த ஆயில் ரிசர்வ் தான். எல்லாத்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. ஆனா ஈஸியா ஒருத்தரை ட்ரிகர் பண்ணி ஈஸியா ஒருத்தர் சண்டை போட வச்சிடலாம். ஓகேவா? சரி, இவன் அந்த மாதிரி பிரெயின் வாஷ் ஆகப்பட்டு அவன் வந்து போட்டு 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 4-5 பேர் கொண்டுறான். ஓகேவா? கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவன் திருந்திடுறான். அதுக்கப்புறம் இல்ல ஜீசஸ் கிட்ட நான் இப்ப பாவ மன்னிப்பு கேட்க போறேன், நான் உண்மையில மன திருந்திட்டேன் அப்படின்னு கேட்கறான். அல்லா வந்து இப்ப நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இப்ப அல்லாவோட ஐக்கியமாயி நான் ஒரு ஒழுக்கமான மனுஷனா வாழ போறேன் அப்படின்ற மாதிரி அவன் உணர்ந்துட்டான். ஓகேவா? இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இவங்க 2 பேருமே மோரல் ஒரு தப்பு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த 2 பேர்ல பர்சன் 1 who destroyed all the holy books just to prove a point, அவனுக்கு என்ன திமிரு இருந்தா எல்லா ஹோலி புக்ஸும் கொண்டிருப்பான். இன்னொருத்தன் என்னன்னா, லைக் மேனிபுலேட் ஆகி பண்ணியிருந்தாலுமே இப்போ மனம் தெரிஞ்சிட்டான். இவங்க பர்சன் 1 பர்சன் 2ல யார் அதிக தப்பு பண்ணிருக்கா, யாருக்கு அதிக தண்டனை கொடுக்கணும். ஓகேவா? கண்டிப்பா ஒருத்தர் தான் நீங்க சூஸ் பண்ணணும். எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்களேன் இந்த ஆன்சருக்கு. ஓகே, பர்சன் 2 யாருமே பர்சன் 1 சொல்லியா? பட் ஆனா அவனுக்கு மறுபடியும் கடவுள் நம்பிக்கை வந்துருச்சுல. ஸோ he's believed in God, he's asking for forgiveness, he's feeling sorry. First person is not feeling sorry. அவன் பண்ண நான் தப்பு இல்லை, நான் மனப்புறம் நம்புறான். இப்ப அத்தனை புக்ஸ் வந்து அத்தனை கோடிக்கணக்கான மக்கள் அது மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அந்த மரியாதை அவன் பொருட்படுத்தாம அதை எரிச்சு போடுறான். ஸோ
ஓகே, ஒன் இஸ் ராங். சந்தோஷ், இப்போ கபிலன் சந்தோஷ் நீங்களாம் வந்து ஒன் ராங்ன்றீங்களா? இப்போ உங்க கேள்வி என்னன்னா, ஒன் ராங்கா டூ ராங்கா, யார் அதிக ராங்? அதான் என் கேள்வி இப்போ. இது மாலபிரஸ், ஐ won't டேக் இட். பட் ஓகே ஓகே, இப்போ எல்லாரும் போத் ஆர் ராங்ன்றீங்க. ஓகே, இப்போ முகமது அசருதீனா இருக்கட்டும், கபிலினா இருக்கட்டும், சந்தோஷா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் நான் கேட்கிற கேள்வி தான். இன்ஃபேக்ட் அட்லீஸ்ட் நிறைய பேர் இங்க பர்சன் டூ ராங்னு சொல்றீங்க. பட் ஆனா அந்த குரூப்ல ஐயோ யோ 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 எல்லாரும் இடத்துல சொல்றாங்க, இட் டசன்ட் மேட்டர் ஹவு மச் சின் ஹி டஸ். அந்த பொண்ணோட வாய்ஸ் மெசேஜ் எங்க முன்னாடி அப்படியே இருக்குது. The person whoever felt sorry for their mistakes will be forgiven by God. A person who was not feeling sorry for his mistake will never be forgiven and he'll go to hell. அப்படின்னு மனப்பூர்வமா அதை நம்புது அது. ஓகே, சி லாஜிக்கலி ஸ்பீக்கிங், ஒருத்தன் ஒரு ஒரு விஷயத்துக்காக அவன் ஒரு விஷயத்த நம்பியோ இல்லை ஏதோன்னு பண்ணிட்டான் அப்படின்னா, யா எக்ஸாக்ட்லி, இட் இஸ் இர்ரிவர்சிபிள். ஒருத்தன் ஒரு சொசைட்டில ஒரு இர்ரிவர்சிபிள் டேமேஜ் அவன் பண்ணிட்டான், ஒரு ஒரு உயிரை கொண்டுட்டான். சி சிக்கனா இருக்கட்டும், அனிமல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து முக்காவாசி அனிமல்ஸ் வந்து தி பிஹேவ் எக்ஸாக்ட் சேம் வே. நான் 2 நாய் வளர்த்துருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டிங்கும் செகண்ட் டிங்குக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே வாலாட்டும், ரெண்டுமே எல்லாமே பண்ணும். சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குன்னு இல்லைன்னு சொல்லல, பட் ஸ்டில் 90% would be exactly சேம். ஆனா மனுஷங்க அப்படி இல்லை. மனுஷன் ஆஸ் சிக்ஸ்த் சென்ஸ், தே ஹேவ் பியூர் கான்சியஸ்னஸ், தே ஆர் இன்டெலிஜென்ஸ். ஒருத்தன் நீங்க கொண்டுட்டீங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தனை கொண்டு வருது அல்லால முடியாது, ஜீசஸ் ஆல முடியாது, பரமாத்மனால முடியாது, எந்த சாமியாலும் முடியாது. ஓகேவா? சோ இவன் எடுத்தது ஒரு புக்கு, அவன் உலகத்துல இருக்க எல்லா புக்கு, அந்த புக்கு ஒரு பேப்பர், அது ஈஸியா ரீக்ரியேட் பண்ணிடலாம். அவன் பண்ணது தப்புன்னு வேணா ஒத்துக்கலாம், தவிர இவனோட அது கம்பேர் பண்ற ரேஞ்சிலே இல்ல அவன். சோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங், பர்சன் ஒன் பண்றதுல ஒரு தப்பே இல்லை. அவன் பண்ணதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. அட்லீஸ்ட் எல்லாரும் முட்டாத்தனமா கடவுள் மனசு பேர் வச்சு சண்டை போடுறாங்க, பிலீவ் இன் ஹியூமனிட்டின்னு சொல்லி அவன் ஒரு ஒரு புரட்சி பண்றான். அது நிறைய பேரோட நம்பிக்கை உடைச்சிருந்தாலுமே இட்ஸ் ஸ்டில் நாட் அ பிக் மிஸ்டேக், பிகாஸ் தட் இஸ் ஈஸிலி ரிவர்சிபிள். ஆனா ஒருத்தன் இர்ரிவர்சிபிள் டேமேஜ் பண்றான் அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி a பிக் ப்ராப்ளம். இதை வந்து நீங்க போத் ஆர் ராங்னே சொல்லக்கூடாது. எனக்கு கேட்டா ஒன்லி பர்சன் டூ இஸ் ராங். இது என்ன அநியாயமா இருக்குது? அவன் இவ்வளவு நல்லது செஞ்சு, அத்திரிக்கும் நான் நிறைய க்ளூஸும் கொடுத்துறான், இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கான்னு சொல்லியுமே அவன் ஒரு புக்கை எரிச்சிட்டான்றதுக்காகவே அவன் வந்து அவன் பண்றது தப்பு நீங்க நினைக்கிறீங்க. சரி ஓகே, இது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. Yeah, see, ultimately he hated those books but not the ideologies, and just to prove a point he did it, but ultimately doesn't matter. இப்போ நான் வந்து எனக்கு பிடிக்கல, நான் என் பிளே ஸ்டேஷன் உடைக்கிறேன், எனக்கு என் பிளே ஸ்டேஷன் அக்கௌண்ட் பண்ண உடைக்கிறேன், அது எனக்குள்ள ஒரு விஷயம், அவ்வளவுதான். நான் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு எமோஷனல் ட்ராமாலாம் நான் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். பட் that doesn't affect anyone, right? ஒருத்தனால ஒரு ஓகே, இப்போ அடுத்த சினரியோக்கு வரேன். இந்த சின்ன அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அடுத்த சினரியோ வரும், அடுத்த கேள்வி கேட்டேன். ஓகே, இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஒரு ரூம்ல லாக் ஆயிட்டான். ஓகேவா? தண்ணி வந்து ஃபில் ஆயிட்டே இருக்கு. 5 நிமிஷத்துல அவன் நீங்க காப்பாத்தலன்னா அவன் மூச்சு பிடிச்சி செத்து போயிடும், ஆர் ஒரு பாய்சனஸ் கேஸ் சொல்லுவோம், வாட் எவர். 5 நிமிஷத்துல அவன் செத்து போயிடும் அந்த டோரை நீங்க ஓப்பன் பண்ணலன்னா. இப்போ அந்த டோரை நீங்க ஓப்பன் பண்ணணும்னா, லெட்ஸே நீங்க வந்து இப்போ ஹிந்துவா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டோர் ஓப்பன் பண்றதுக்கான கோடு வந்து 2 விதமா கொடுக்கப்படுது. ஒன்னு, நீங்க பகவத்கீதாவை நீங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்க அது எரிச்சாதான் அதுல 2 டிஜிட் உங்களுக்கு காட்டும். ஒன்னொன்னு, சிவா ஸ்டாச்சுவோ விஷ்ணு ஸ்டாச்சுவோ ஏதோ உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட ஸ்டாச்சுவோ வந்து நீங்க உடைக்கணும். உடைச்சா அதுல இன்னும் 2 கோடு வரும். 4 கோடு வச்சுதான் நீங்க வந்து அந்த இதை திறக்க முடியும். அடுத்த கேள்வி அப்புறம் வரேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த சின்ன கொஸ்டின் நான் முடிச்சிடறேன். இதே ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா முஸ்லீமா இருந்தா அவங்க கொரோனா ஃபுல்லா இடிச்சா 4 கூட வந்துடும். இதே கிறிஸ்டியன்ஸா இருந்தாங்கன்னா அவனுக்கு அந்த ஸ்டாச்சுவும் உடைக்கணும், அவன் பைபிளும் உடைக்கணும். ஓகேவா? சோ ஆக மொத்தத்துல he has to destroy his own god to save the other human being. Will you do it or not? Or would you try to find another way? ஆனா 5 minutes தான் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்களேன். ஓகே, சோ யாருமே அடுத்த வேற ஏதாவது விஷயம் இருக்கா, வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்க கூட மாட்டீங்க. இஃப் நோ அதர் வே ஐ வில் டூ இட். பட் 5 நிமிஷம் தான் இருக்கு, வேற வழி இருக்கா நீங்க தேட போலாம். சினாரியோக்கு என்னன்னா கார்த்திக் ராஜா, உங்களுக்கு பிடிச்ச கடவுளோ உங்களுக்கு பிடிச்ச மதம் உள்ள புக்கும் நீங்க எரிச்சு வச்சாதான் ஒருத்தன் காப்பாத்துறதுக்கான கீ உங்களுக்கு கிடைக்கும்.
வித் மை கரண்ட் மைண்ட் வந்து ஓகே. சிட விக்னேஷ் வந்து இஃப் நோ அதர் வே ஐ வில் டு இட்ன்றீங்க. ஓகே. ஓகே. நெறைய பேர் பண்ணுவேன்றீங்க. சி ஓவர் பிலீவ்ஸ் அவன் கிறிஸ்டியனா இருந்தா பிலீவ்ஸ் இன் ஜீசஸ் கூட கிறிஸ்டியன் இருக்கு. செபாஸ்டின் இப்போ இப்ப இதே வேற இன்னொருத்தர் இருக்காரு, யாரும் முகமது அசர் இருந்தாருன்னா அவருக்கு வந்து குரான் புக் இருக்கும், அவர் எரிக்கணும் அந்த புக்கை. சி ஸோ என்னோட பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட்லி சந்தோஷ்குமாரோட பாயிண்ட் பக்காவா இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஒரு புக் எரிக்கிறதுலயோ இல்ல உடைக்கிறதுலயோ அந்த மாதிரி 1000 புக் இருக்கு, 1008 வருஷம் இருக்கு, 1008 சிலை இருக்கு. ஆனா அந்த மாதிரி மனுஷன் ஒரு ஒண்ணுதான் இருக்கு, அதை ஸ்பாட்ல உடைக்கணும். வேற எந்த வழியில தான் நான் போவேன், அந்த மைண்ட் செட் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, மறுபடியும் நீங்க லாஜிக்கலா யோசிச்சீங்க அப்படின்னா, ஒரு இர்ரிவர்சிபிள் டேமேஜ் நடக்குது அப்படின்னா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் உடைச்சிட்டு அதை நீங்க செய்யாம போகணும், அதை நீங்க காப்பாற்றணும் பேசிக்கலி, ரைட்? ஸோ நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ல கரெக்டா தப்பான்றதே செகண்டரி. பிரைமரி திங் என்ன அப்படின்னா, நாம மாரல் கான்சியஸா நம்ம சக மனுஷன மரியாதையோட நடந்து ஹியூமிலிட்டியோட ஹியூமானிட்டியோட இருக்கிறோமா, அதுதான் இருக்குதுல முக்கியம், ரைட்? நீங்க அதை கத்துட்டீங்கன்னா மத்த 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 உண்மையில மத்த காட் இருக்கா எந்த உண்மைலாம் நம்ம 40s 50s நம்ம போய் பாத்துக்கலாம். இப்போதைக்கு அது படிக்கிறதுக்கோ அதை ஃபாலோ பண்றதுக்கோ அது பண்றதுக்கு எனக்கு நேரம் இருக்கு. இப்போ அதை ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் கிரியேட் ஆகுது. அதை ஃபாலோ பண்றதுனால நீங்க யாருமே டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. நீங்க நல்ல ஒழுக்கத்துல போறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் பை எனி சான்ஸ் உங்களோட பிலீஃப் சிஸ்டமால இன்னொருத்தருக்கு நீங்க தீங்கு விளைவிக்கணும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா அடுத்த செகண்ட் அதை உடைக்கணும். இதுதான் ஸ்ட்ரிக்ட் ரூல், ஓகேவா? ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் இப்படி ஃபாலோ பண்றதுதான் புத்திசாலித்தனம், ரைட்? ஏன் அப்படின்னா இல்லைன்னா தேவையில்லாத வம்புல மாட்டிப்பீங்க, பேரு கெட்டு போயிடும், உங்க கில்ட் உங்களுக்கு குத்தினே இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரையும் நீங்க சாதிக்கிறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நான் எந்த ஒரு நோயிங்லி நான் பெருசா எந்த தப்பும் செய்யல. இந்த ப்ரீஷியஸான லைஃபை முடிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு பயன்படுத்தி நான் செத்து போயிட்டேன். ஐ டோன்ட் ஹவ் பிக் ரெக்ரெட்ஸ் இன் மை லைஃப். மேபி நான் இன்னும் கொஞ்சம் அச்சீவ் பண்ணியிருந்திருக்கலாம், கொஞ்சம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண கொஞ்சம் ஆட்டம் போட்டேன். பட் இருந்தாலும் நோயிங்கில் நான் பெருசா எந்த தப்பும் செய்யல, அது வரையும் நான் ஹாப்பி அப்படின்னு நினைச்சு சாவறது தான் எனக்கு தெரிஞ்சு. இப்படி சாவறவன் தான் மோஸ்ட்லி ஹெவனுக்கு போவான். அப்படி ஹெவன் ஒன்று இருந்துச்சுன்னா, ஓகேவா? ஹெவன் ஹெல் இருக்கா எனக்கு தெரியல, பட் இருந்துச்சுன்னா அவன் கடவுளை ஃபாலோ பண்ணதான் ஹெவனுக்கு போவானா? அப்ப அந்த கடவுளே ஒரு பிசினஸ் மேன் தானே, இது அநியாயமா இருக்குது, ரைட்? ஸோ நம்ம லாஜிக்கலா யோசிச்சோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறது வந்து ஒன்னே ஒண்ணுதான். நான் இதை பத்தி நான் யோசிச்சு நிறைய டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அசாமதம் நடக்குது, இல்ல வந்து இஸ்லாம் பெருசா இது பெருசா அந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்குது, இந்த வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தானே என்ன கேட்டா. எனக்கு எதுவுமே ப்ரூவன் இல்லை, எதுவுமே வந்து ஃபேக்ட் இல்லை, எல்லாமே ஒரு பிலீஃப் தான், எல்லாமே ஒரு தியரி தான், ஓகேவா? எனக்கு பர்சனலா கடவுள் மேல ஒரு தியரி இருக்கு, நான் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க. பட் ஆனா இது எல்லாமே ஒரு தியரிஸ் தான். இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்றது கண்டிப்பா நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம பிறந்து வந்திருக்கோம், அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது உண்மையிலேயே. ஏன்னா நம்ம ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் ஏஜ்ல இருந்து நம்ம வந்து சூரியனை கடலை நினைச்சோம், மவுண்டெயின்ஸ் கடலை நினைச்சோம். வாட் எவர் திங்ஸ் வி குட் நாட் பர்சீவ் ஃபார் அ ஹியூமன் பிரெயின், வி திங்க் தோஸ் திங் ஆஸ் சம் அன்னோன் என்டிட்டி ஆர் காட். ஸோ அதை நம்ம வந்து அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது தப்பே இல்லை. ஆனா அதுக்கான நேரம் இது இல்லை. நம்ம 20s 30sல வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிட்டு ரைசிங் செக்ஷன் மேபி எல்லாரும் விருப்பப்பட்ட நான் சொல்றேன் என்னோட காட் தியரியை. காட் தியரி இந்த சென்ஸ் மேபி நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டேன்னா அந்த ஆங்கிள் யோசிச்சு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். பட் நான் ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல நான் 4 வருஷம் இருந்தேன், நான் அதுக்கு ஒரு நேர்லயே போய் பார்த்துருக்கேன். அவனை மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸான பீப்புள் இப்ப பார்க்கவே முடியாது, ஓகே? சி யாரெல்லாம் வந்து உண்மையான ஒரு நீங்க ஹிஸ்டரியில ஒரு உண்மையான யோகி ஒரு உண்மையான ஒரு ரிஷி நீங்க பாத்தீங்கன்னா முற்றும் அதாவது கீடு எல்லாமே திறந்து போயிருப்பாங்க. புத்தால இருந்து ஒரு பெரிய பெரிய ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் முகமது நபி, நீங்க யாருன்னு எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து அந்த ஆசை பாசை எல்லாமே கடந்து போயிருப்பாங்க. கடல்ல உள்வாந்து போறதும் கடவுள்ன்ற சொல்றோம் இல்லையா? அவன் அதெல்லாம் உள்ளே அவன் கடந்தே போகல. சரியான பணக்காரன், ஹெலிகாப்டர்ல இறங்குறான், ஐஐடில ஸ்பீச் கொடுக்குறான், மோடி அவனை வந்து பாக்குறாங்க, அவனுக்கு அவ்வளவு ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருக்கு. இஸ் பேசிக்லி வெரி கிரீடி கை. சி இட்ஸ் வெரி சிம்பிள். சத்குரு சொன்னா அதை ஃபாலோ பண்றதுக்கு பைத்தியக்காரத்தனமா ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா அப்ப அவன் ஒரு வெப்பன் எனக்கு, ஓகேவா?
ஸோ இப்போ நாளைக்கே வந்து நான் மறைமுகமா சத்குரு மோடியை வந்து நீ சப்போர்ட் பண்ணா அவனை மறைமுகம் நான் பேச வச்சுட்டேன்னா முடிஞ்சு அவ்வளவுதான், ரைட்? ஸோ தெர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். நித்யானந்தா அதுக்கு மேல எடுப்பாரு. ஓகே, சரி, நித்யானந்த் எவ்வளவு ஃபேமஸ் ஆனது காரணம் என்ன தெரியுமா? ஹி ஹாஸ் ஃபவுண்ட் சம் மேஜிக்கல் மெடிசன். அவன் வந்து இனிஷியல் டேஸ்ல நிறைய கியூர் ஆகாத விஷயத்தெல்லாம் வந்து டாக்டர் பண்ணால ஈஸியா கியூர் ஆகாத விஷயத்த சும்மா வந்து இந்த ஹோமியோபதி ஏதோ வச்சு கியூர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுல ஒரு பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் கேட்டாங்க. ஆனார் பார்த்த ரங்கராஜ் பாண்டேவே நித்யானந்தா கிட்ட பவர் இருக்கு நம்புறாங்க, ரைட்? ஒருத்தர்கிட்ட பவர் இருக்க வாய்ப்பெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆஸ் அ சயின்டிஸ்ட், ஆஸ் அ லாஜிக்கல் பர்சன், இட்ஸ் நாட் ப்ரூவன் yet. மேபி யூ குட் ஹார்வெஸ்ட் பவர், பட் அந்த பாத்துல தான் நான் வந்து என்னோட 40s நான் போகணும்னு வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் இப்போதைக்கு அதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் இட்ஸ் வெரி சிம்பிள். வி நீட் டு பி மில்லியனர். அட்லீஸ்ட் ஒரு மல்டி மில்லியனர் ஸ்டேஜ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பணத்துக்காக நம்ம உழைக்கணும்னு அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டைம் இருக்கும். உங்களுக்கு அந்த டைம் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது. நீங்க ஆனா உங்க இனிஷியல் டேஸ்ல நீங்க ஒரு பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு இதுதான்டா கடவுள், இதுதான்டா வாழ்க்கை, நீங்க அப்படியே நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து நீங்க அதுக்கப்புறம் உங்களோட 40-50ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். இன்னும் பணத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ ஜேவி சாமி, ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் 20s 30ஸ்ல நல்லா பணம் சம்பாதிச்சுட்டு நம்ம 35 மேல ஒரு 40 50 60ஸ்ல இதை பத்தி நம்ம போயிடலாம். சி, if believing in God is making you to work discipline, go for it. I have no problem. ஓகேவா? பட் அதனால உங்க டைம் அண்ட் எஃபர்ட் வேஸ்ட் ஆகுது, ப்ரோஸோட கான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா then don't believe it. Just believe in yourself and do it. ஓகே, சரி, ஓகே. அப்புறம் சிலதெல்லாம் இருக்கு. ஐ கைண்ட் ஆஃப் ஃபாலோ திஸ் பிரெயின் சைக்காலஜிஸ். இந்த கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், இதுல நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் குட் கொஸ்டின். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மணியை தாண்டி ஐ நீட் அ ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் லைஃப். ஸோ ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் லைஃப் என்ன வேணும் அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டு. அந்த லேண்ட்ல வந்து ஒரு இப்போ ஸ்ரீதரம்பு இருக்கார் இல்லையா, அவர் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அந்த லெவலில் பண்ணா கூட ஒரு அதுலேயே ஒரு வாட்டர் பிளான்ட், ஒரு தெர்மல் பிளான்ட், ஒரு சோலார் பிளான்ட்ல வச்சுட்டு நாளைக்கே கொரோனா மாதிரி வந்து கவர்மெண்ட் இழுத்து மூணா கூட என்னை சார்ந்து இருக்கிறவங்க வந்து சாப்பாடுக்கோ கரண்ட்டுக்கோ எதுக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது. அதுக்கான ஒரு செட்டப் கிரியேட் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் கிங்டம், ஜஸ்ட் யுவர் செல்ஃப் சஸ்டெய்னிங் ஹோம், அவ்வளவுதான். It's not a cult group. So basically, we are intellectuals who believe in humanity and who believe in logics. As simple as that. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். அ கைண்ட் ஆஃப் இன்டெகிரேட்டட் ஃபார்ம் எல்லாமே. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச ஒரு 10 கோடி தேவைப்படும் இன்னைக்கு தேதியில. மேபி ஒரு 10 years 5 years கழிச்சு பண்றேன்னா ஒரு 15 கோடி தேவைப்படும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட அல்டிமேட் கோல். பட் அந்த கோல் போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண வச்சிருக்கேன் அப்படின்னா, நோ இட்ஸ் நாட் போரிங் நவீன் பாலாஜி, இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஸோ ஒன்ஸ் இதை நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது செட்டப் பண்ணி அங்கங்க வந்து எல்லா ஆளுங்களும் நீங்க செட்டப் பண்ணிட்டீங்க. லைக் நீங்களே இல்லைனா கூட நான் லொகேஷன் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு டூ இட் இன் மை ஹோம் டவுன். பட் கொல்லிமலையில் பண்ண எனக்கு ஒரு ஆசை. எனக்கு தெரியல பண்ண முடிய மாட்டேன். ஏன்னா அந்த கொல்லிமலை ஃபால்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி அந்த ஃபால்ஸ்ல இறங்கி குளிச்சுட்டு வந்து என்னோட கார்பஸ் ரைட் நவ் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். வாட் இஸ் த மோஸ்ட் லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ டுவர்ட்ஸ் காட் ஷுட் பி அப்படின்ற மாதிரி. சி, நான் மறுபடியும் சொல்றேன் கைஸ், உங்க ஃபேமிலியில ஸ்ட்ரிக்ட் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணாதனால உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு அப்செட் கிரியேட் ஆகுதுன்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. யூஆர் ரெஸ்பெக்டிங் தேர் பிலீஃப்ஸ், அதெல்லாம் நான் தப்பு சொல்லலை. பட் அதனால நீங்க வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிடக்கூடாது, அதனால உங்க டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அது ஒண்ணு மட்டும் என்னோட கன்செப்ட். இது என்னோட ஃபர்ஸ்ட் அஜெண்டா. செகண்ட் அஜெண்டா, நாட்டுல நிறைய கெட்ட விஷயம் நடக்குது, அதை நினைச்சு நம்ம வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டம் தான். கல்மனை சாக்கிட்டு நம்ம வேலையில சின்சியரா இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட இது 2 தான் மெயின் அஜெண்டா நான் வைக்கணும்னு நினைச்சிருந்தேன். அண்ட் அப்படிதான், வேற என்ன இருக்கு. சரி, இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல எதிலாவது உங்களுக்கு வந்து உடன்பாடு இருக்கு, இல்ல இதை நான் எதிர்த்து பேசுறேன், நீங்க சொல்லி இது தப்பு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன். we can talk about it. If 20 crores வர்த்துள்ள அசட்ஸ் இருந்துச்சுன்னா சச்சின், நீங்க நல்ல பிசினஸ் கத்துக்கிட்டு அந்த அசட்ஸை வந்து எப்படி நீட்டா டைவர்சிஃபை பண்ணி ஒரு ஸ்டேபிள் இன்கம் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு மேபி ஒரு 20-30% மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்ல வச்சுட்டு மற்றது எல்லாமே ப்ராப்பர் அசட்ஸ், இன்கம் ப்ரொடியூசிங் அசட்ஸை வச்சுக்கிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஐ திங்க் 20 crores மிஞ்சி போனா 30 crores ஆகலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஐ டோன்ட் திங்க் ஆஃப்டர் 20-30 crores மணி வுட் மேக் சென்ஸ். நான் படிச்ச பணக்காரங்க எல்லாம் தான் சொல்றேன். ஆஃப்டர் few $1 million இன்னைக்கு 8 to 9 crores.
ஸோ ஆஃப்டர் ஃபியூ மில்லியன் டாலர்ஸ் மணி டசன்ட் மேக் பிக் சென்ஸ் அன்லெஸ் யூ வாண்ட் சம் பிரைவேட் யாட் ஆர் பிரைவேட் ஜெட். அது பிரைவேட் யாட் பிரைவேட் நீங்க சும்மா ரெண்டுக்கு போயிடலாம். அப்படி வந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் இட். என்னோட நான் ஒன்று மட்டும் நான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட அடுத்த ஜென்ரேஷன் என்ன பீட் பண்ணணும். நான் எங்க அப்பா பீட் பண்ணுவேன். அடுத்த ஜென்ரேஷன் என்ன பீட் பண்ணும். எவ்ரி ஜென்ரேஷன் ஷுட் பீட் தேர் ஓன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். அப்பதான் ஒரு சோம்பேறியா மாறாம அந்த அந்த ஜென்ரேஷன் வெல்த் அழிக்காம ஒரு ஒரு அதுதான் எனக்கு தெரிஞ்ச ரியல் லெகசி. ரியல் லெகசின்றது கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்றதோ இல்ல புத்திசம் ஃபாலோ பண்றதோ இஸ்லாம் ஃபாலோ பண்றதோ இல்லை. ரியல் லெகசின்றது நம்ம அப்பா அம்மா பேரை காப்பாத்தி அதோட ஒரு படி மேல போடுறதுதான் ரியல் லெகசி நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எனக்கு மோட்டிவேஷன் அப்பப்போ டிராப் ஆயிரும். அப்பப்போ நான் என்ன புஷ் பண்றது மெயின் ரீசன் அடுத்த ஜென்ரேஷன் சும்மா வேலைக்கு போ, படி, லோனை போடு, வீடை வாங்கன்னு இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு நடந்த சில விஷயத்த எங்க அடுத்த ஜென்ரேஷன் நடக்கக்கூடாதுன்னு நான் அப்பப்போ நினைப்பேன். சி எல்லாருக்குமே ஒரு இது சொல்றேன். ஐடியலி இஃப் யூ ஆர் அ குட் இன்வெஸ்டர் அண்ட் இஃப் calculations are going right, ideally one should triple their money in every 5 years. I'll unmute you, Nikhil. See, boys are emotions, but எப்போ எமோஷனல் அது நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை செய்யக்கூடாது இல்லையா. மூளை சொல்றதும் தான் செய்யணும் என்னை பொறுத்த தெரியும். அப்படி பார்த்து என் மனசுக்கு என்ன தோணுது அப்படின்னா கார் எடுத்துட்டு அப்படியே ஒரு 3-4-6 இருக்கிற சொத்துல வித்துட்டு ஒரு எஃப்என் டெஸ்ட்ல போய் பண்ணணும்னு தோணுது. பண்ணிட முடியுமா? முடியாது. ஸோ சும்மா இஷ்ட டேஷுக்கு விளையாட முடியாது இல்லையா. வி ஹாவ் டு ஹேவ் செல்ஃப் கண்ட்ரோல். வி நீட் டு திங்க் லாஜிக்கலி. சும்மா மனசு சொல்லுது நான் செய்யறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் இப்போ இந்த பொண்ணோட ஐயோ அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஃபாரின் காரி அவரோட லைஃப் ஸ்டோரி கேட்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஒரு பொண்ணுனால எப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்ட்டு. அவரோட மொத்த ஜாதகமே என்கிட்ட சொல்லிட்டா. வி டாக் லைக் 1 hour. ஸோ அவ என்ன சொன்னா அப்படின்னா அவ அமெரிக்கால பிறந்த ஒரு பொண்ணு, ஓகேவா. அண்ட் அங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. அப்புறம் அவங்க கடவுளை ஜீசஸ் நீ இட்டாலிக்கு போகணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்களாமா. அப்புறம் இவ கனவுல வந்துச்சாமா. அவங்க என்டையர் ஃபேமிலியே இட்டாலிக்கு போனாதான் அவங்க வாழ்க்கை உருப்புன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்களாம். மீன் ஏதோ ஜீசஸ் ஒரு ஏஞ்சல் உருவத்துன்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால அவ இட்டாலிக்கு வந்துட்டாலாமா. இப்ப இட்டாலிக்கு வந்தா மாசம் அங்க $2,000 கட்டணும், ஓகேவா. கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு இப்ப காசு இல்லை. தேர் வெரி போர்ல இருக்காங்க. யாரும் பெருசா வேலைக்கும் போல. அவங்க அப்பாவுக்கு பெருசா வேலை இல்லை. அவங்க அப்பா ரீசெண்டா செத்துட்டா ஏதோ சொன்னா. அவர் ரொம்ப ஃபாஸ்டா பேசுறாங்க, புரியல. பட் ஆனா அதுக்கு அவங்க அம்மா எப்படி வேண்டாங்கன்னா ஃபாஸ்டிங் இருந்துட்டு யாருக்கு $1,500 டொனேட் பண்ணாலும் அவங்களுக்கு பெருசா இந்த அஃபெக்ட் வராதோ அவங்க மட்டும் எனக்கு டொனேட் பண்ணிட்டு வேண்டாங்களாமா. அதே மாதிரி ஒரு டொனேஷன் நடந்துருச்சாமா. ஜீசஸ் நம்பனால ஜீசஸ் எங்களை மேஜிக்லாம் எங்களை பாத்துக்கிறாரு, பாத்துக்கோங்க அப்படின்றா. அவ்வளவு என்ன பண்றது? என்னால என்னத்த போ இப்படி அது எவ்வளவு ஒரு முட்டாளா இருந்தா இதெல்லாம் அவங்க நம்ப வைக்க முடியுது. சோ அது அவங்க ரொம்ப மனப்பூர்வம் நம்புறாங்க. இப்ப அவளுக்கு வர காசுல 3/4 இன்ஸ்டா சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஆனா அவகிட்ட பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா எல்லாரும் தான் அடிக்கணும். ஆனா அவகிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா இந்த வறுமையிலுமே அவ இந்த ஒன்லி ஃபேன்ஸ் ஆகும் இல்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி வேற வழியில அவ சம்பாதிக்க ட்ரை பண்ணல. அவளை சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருமே அவ ஜீசஸ் என்ன சொல்றாரு, பைபிள் என்ன சொல்றாங்கன்ற மாதிரி அவ போதிக்கிறா. சம்திங் லைக் தட். என்னை பொறுத்தவரையும் ஆல் த காட்ஸ் ஹவ் மேட் பிகம் பிசினஸ் நோ. ஜீசஸ் நீங்க வேட்டிகன் சிட்டியோட பெரிய பிசினஸ் ஃபேஸ் ஜீசஸ் தான், ரைட். யூ டேக் எனி காட், ஹியூஜ் பிசினஸ் இஸ் கோயிங் பிஹைண்ட் இட். ஸோ அல்டிமேட்லி அந்த டாப் 1% இந்த பவர்ஃபுல் பீப்புள்லாம் நம்மள மாதிரி இன்னசென்ட் பீப்புளோட பிலீஃபை வச்சு பயங்கரமா விளையாடி வேணும்னா பிரெயின் வாஷ் பண்ணிப்பானுங்க, இல்ல வேணும்னா மண்டை களி இது செலவு பண்ண வைப்பானுங்க. தேர் ஜஸ்ட் கண்ட்ரோலிங் லைக் எனிதிங். ஸோ அவங்களோட மெயின் கோலே எல்லாருமே புத்திசாலி ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப அவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடும். அதான் அவங்களோட மெயின் கோல். ஸோ யா நிக்கில், நீங்க பேசுறீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்களா? சரி. ஸோ பேசிக்கலி இப்படிதான் ஃபெடரல் அக்கௌண்ட்ல டேரக்டா உங்க இண்டு மணிக்கு உங்களுடைய லோக்கல் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேலெட்ல இருந்து ஃபெடரல் அக்கௌண்ட் போகும், ஃபெடரல் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட லோக்கல் அக்கௌண்ட் போகும். ரிவர்ஸ் அப்படிதான். லோக்கல் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஃபெடரல் போகும், ஃபெடரல் இருந்து வேலெட். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது நிக்கில், சொல்லுங்க. இல்ல நீங்க பேசி முடிச்சிருங்க. அவ்வளவுதான் பேசி முடிச்சிட்டேன், சொல்லுங்க.
ஜிபி வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து ஏகப்பட்ட பிலீஃப்ஸ் அண்ட் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் சொல்லி கொடுக்கப்படுது. எல்லா ஹியூமன்ஸ்க்கும் அதே தான் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஈச் ஆஃப் அஸ் எல்லா ஹியூமன் பீங்ஸ்மே இன்டர்பிரிட்டேஷன் கான்செப்ட் வரும்போது டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இப்போ நீங்க ஒரு ரூல் சொல்றீங்களா, இங்க இந்த டைம்ல வந்து நம்ம மணியில ஃபோக்கஸ் பண்ணுவோம், கரியர் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஐ அக்ரி வித் தட். பட் ஏன் லிமிட் பண்ணிக்கணும்? 40 இயர்ஸ்க்கு மேலதான் நீங்க வந்து ட்ரூத்தை தெரிஞ்சுக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி பக்கம் போகணும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி 20 இயர்ஸ் வி ஆர் ஆல்மோஸ்ட் கெட்டிங் பிரெயின் வாஷ்ட். இன்னொரு 20 இயர்ஸ் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? ட்ரூத்தை நோக்கி போன்றது அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. சீக்கிங் காட் இஸ் one of the biggest challenge any human faces. It takes discipline and time and effort. So you have to spend at least 2-3 years in all ancient places, big rishis and everything. So அந்த அளவு நமக்கு இப்போ டைம் இருக்கா? இல்ல பட் 40s 50sல பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது? இட் இஸ் அது ஒரு நல்ல ரிட்டைர்மெண்ட் பிளான் எனக்கு தோணுது. ஆனா இந்த 20s 30sல we have so much time and energy. ஸோ இதுல வந்து இதுலயே நம்ம ஃபோக்கஸ் பண்ண மைண்ட் இங்கே போயிடும். we can focus only in one thing. ஸோ இது என்னோட லாஜிக், அவ்வளோதான். ஜஸ்ட் லாஜிக், அவ்வளோதான். லாஜிக் வைஸ் நான் ஏத்துக்கிறேன். ஸ்டில் அபார்ட் ஃப்ரம் மணி, நீங்களே சொல்லிருக்கீங்க, we don't need quality people, we need more loved ones around us, proper connections, more love around us. No, I need after a certain point money doesn't make sense, but quality people around you make sense. அதுக்கு மணியே தேவைதான் சொல்லல. ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா மணி, அதுக்கப்புறம் குவாலிட்டி பீப்புள் அரௌண்ட். இட்ஸ் லைக் both are needed. பட் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அது கஷ்டம் ஜேபி. எல்லாருக்கும் இப்பவே we need good friends, ஒரு நல்ல துணைவி இப்பவே நமக்கு தேவைதான். நான் வந்து கான்சென்ட்ரேஷன் மொத்தமா இங்க போடுங்கன்னு சொல்லல. we should also do some self retrospect on ourselves. ஏன் இப்படி இருக்கும், எதனால இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற. இப்போ 40 இயர்ஸ்க்கு மேல ஆரம்பிச்சு அது நம்ம எப்படி நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. எப்படியும் நான் என்ன சொன்னாலும் அந்த தாட் நம்மள விட்டு போக போறது இல்ல. நைட் நம்மள தூங்கிடாம அது உட்காரத வைக்கதான் போகுது. ஆனா அதுக்காக இப்ப ராம்குமார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அமெரிக்கா வெனிசுலா சைட் எடுத்துன்னு வைங்களேன், அதை பத்தியே ஒரு நாள் ஃபுல்லா படிப்பாரு. நான் கொடுத்த வேலை செய்யாம போயிடுவாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ தூக்கம் வரலையா, சும்மா பத்தி 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சில பேர் I'm not like criticizing or judging you guys. I feel like சில சமயம் ஜேபி சொல்றதே அப்படியே சில பேர் ஃபாலோ பண்றதா எனக்கு தோணுது. I feel it's better if everyone think it through for themselves. எனக்கு அந்த பார்ட் வந்து சம்டைம்ஸ் நம்ம இந்த கான்செப்ட் பேசும்போதும் சரி, அவுட் சைட் திஸ் கம்யூனிட்டி நார்மலா லைஃப்ல மற்றவங்க வாழும்போதும் சரி, இது மிஸ் ஆகுதோன்னு தோணுது. நிறைய பிரெயின் வாஷிங் பார்த்து I feel like it's missing somewhere. Yeah, I completely agree with you. Ultimately, you have to decide for yourself. You should not blindly trust anyone's words, except for DSA, because Max, DSA, இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். அது இதுதான் கரெக்ட் புரிஞ்சுன்னா மைண்ட்ல கிளிக் ஆயிரும், கரெக்ட் முடிஞ்சலாம். மற்றது எல்லாமே பிலாசபிஸ் அட்வைஸ், இது எல்லாமே வந்து அது உங்களுக்கு புரியுது, எனக்கு செட் ஆகும் நினைச்சானா ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். அப்புறம் ஒன்னொன்னு தான், இப்போ நான் எனக்குன்னு ஒரு பர்சனல் ஒரு கார்ட் தேரி இருக்கு, அதை நோக்கி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 35-40s அதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதெல்லாம் சொன்னா இவ யாரும் ஏத்து கூட மாட்டாங்க, ஏன்னா பைத்தியத்தன்மை தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ ஐம் நாட் ஆஸ்கிங் anyone to follow that, but practically logically speaking, it's better we put our focus now on something productive, something that can actually physically impact our life, because we have more energy. நீங்க அப்புறம் ஒன்னொன்னு நான் மெயினா இதை உணர்த்தது காரணம், நீங்க நாளை பின்ன ஒரு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சூப்பரா அச்சீவ்டான பீப்புளை நீங்க பாப்பீங்க. அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வரும். அவங்க உங்ககிட்ட மேபி சில பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து ஐ கம்ப்ளீட்லி பிலீவ் இன் காட் ஆர் ஐ டோன்ட் கம்ப்ளீட்லி பிலீவ் இன் காட் அந்த மாதிரி சொல்லாம, நீங்க வந்து பிலீவ் பண்ணாலும் பண்ணாட்டியுமே நான் இது நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணேன். சுமித் ஜூய்க்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே அவர்கிட்ட நான் இப்பவும் கேட்டா என்ன சொல்லுவார் அப்படின்னா, த வே யூ ஆன்சர் அபவுட் காட் வாஸ் ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்னாரு. ஏன் ஜி என்ன அப்படின்னா சொன்ன நான் கேட்டேன். சொன்னாரு, you didn't say that you completely believe in God blindly, and you also didn't say that you're a proper atheist. You just say that I don't know, I need to pursue that, but I don't think it is the right time now. Right now I'll focus on my career and other stuff. Maybe in 30s 40s I'll pursue in those paths. இந்த ஆன்சர் வந்து அவரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு, ரைட்? சீக்கிரம் வரேன். நம்ம
ம். லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது நீங்க ஒரு கான்செப்ட் சொன்னீங்களே, சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், ம். ம். அந்த பார்த்தா நீங்க எடுத்திருக்கீங்க. ஆ, அது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட் வந்து எனர்ஜி. 2மே எடுத்திருக்கேன். Okay, I really want to discuss more with you on this for some time. I am pretty sure both you and I will get surprised if we have a discussion of this. Yeah. மேபி நம்ம ஒரு போல் எடுக்கலாம். இன்னொரு மேபி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு நிறைய பேருக்கு அது வேணும்னா அதை பத்தி நம்ம பேசலாம். Yeah. சீக்கிங் காட்னா என்ன? ஐ டோன்ட் நோ. நோ ஒன் நோஸ். பட் இலான் மஸ்க்ல இருந்து எல்லாருமே என்ன நம்புறாங்க? ஐ ஈவன் பிலீவ் இன் சிமுலேஷன் தியரி பார்ட்லி. ஓகே, சரி, ஓகே கைஸ். இப்போ எனக்குன்னு ஒரு காட் மேல எனக்கு ஒரு தியரிஸ் இருக்கு. அது வேணும்னா அதை பத்தி பேசலாம், இல்லைன்னா we can. See, my honest answer is right now, high paying salary ஐடி செக்டர்ல மட்டும்தான் வருது. அண்ட் ஐடி செக்டர்ல பர்டிகுலர்லி பேக் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நான் எழுதி தரேன், அடுத்த 5 வருஷத்துக்கு எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. யூ வில் கெட் ஜாப்ஸ். இந்த ஜாப் ஆல்ரெடி ஏஐ ஃபெட்டிக்ஸ்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு, ரைட்? ஸோ அண்ட் அடுத்த 5 இயர்ஸ்ல இஃப் யூ லேண்ட் ஆன் 15+ LPA, எனிவன் கேன் ரீச் த ஃபர்ஸ்ட் crore. ஸோ தட்ஸ் மை பிலீஃப், தட்ஸ் மை கன்விக்ஷன். அந்த கன்விக்ஷன் உங்களுக்கும் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம். பட் yeah. So you have to, let's say you are ready to put almost 10 lakhs per year for saving. Okay, so அப்போ அடுத்த 5 இயர்ஸுக்கு நீங்க ஈஸியா 50 லட்சம் கை காசு போட்டிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல. நான் என்ன சொன்னேன்? இஃப் இஸ் ஐடியல் இன்வெஸ்டர் இ ஷுட் ட்ரிபிள் இஸ் மணி ஃபார் எவ்ரி 5 இயர்ஸ் சொன்னேன். அப்போ அந்த 50 லட்சம் 5 வருஷம் கழிச்சு 1.5 கோடி கிட்ட மாறி இருக்கும். பட் அது சில கோல்டு அக்யூல் பண்ணி வச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் 1 crore தொட்டிருக்கணும். So that is what ideal investment is, and I think it is pretty easily possible. Like if everything goes right, easily 5x 10x லாம் போலாம். பட் மினிமம் கேரண்டி அட்லீஸ்ட் இதாவது கொண்டு வர முடியும் நான் நம்புறேன். லெட்ஸ் see. So again, it's not a valid, nothing is in our hands. It's just right now என் அறிவுக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட வரையும் இதுதான் தி பெஸ்ட் வே டு இன்வெஸ்ட் நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ என்னோட காட் தியரி நான் 2 வச்சிருக்கேன். அதை பத்தி பேசணும்னா பேசலாம், இல்லைன்னா we can end the call. வேணும்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லை வேணா முடிச்சுக்கலாம்னா நோன் போடுங்க. ஓகே, எஸ். இத்தனை பேர் எஸ்ஸா? நோ ஒருத்தரோட இல்லையா? சாயரிஷ், எஸ் யூ கேன். ஃபெடரல் பேங்க்ல இருந்துச்சுன்னா நீங்க யூஎஸ் மணிக்கும் அனுப்பிக்கலாம், இல்லை உங்க லோக்கல் பேங்க்ல வச்சுக்கலாம். அது ஒரு இன்டர்மீடியட் மாதிரி. ஓகே, சரண் தர யாருமே நோ சொல்லையா? January 10th நெக்ஸ்ட் வீக்கெண்ட் லைவ். ஸோ அதுக்கு முன்னாடி சில ஒர்க்ஸ் எனக்கு இருக்கு ஸ்ரீ, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ டூல் பில்டிங் பண்ணலாம் கூட, அட்லீஸ்ட் மணி பார்க்குக்கான ஸ்டாக் செலெக்ஷன் அது ஏன் செலக்ட் பண்ணேன், இது 2மே நான் கண்டுபிடிச்சிட்டு நான் வந்துடுறேன். No worries, no worries. If you're feeling no, I have nothing against you. In fact, it's good. You are saving my time. பேசலாம், தூக்கம் வரல. அவ்வளோதானே? எஸ் கொஞ்சம் கம்மியா இருக்குது. சரி, ஓகே. சரி, இதெல்லாம் இது தெரிஞ்சதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. பட் மேபி உங்க க்ளோஸ் சர்க்கிள் யாராவது கடவுள் பத்தி கேட்டாங்கன்னா இந்த தேதிஸ்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் உண்மை அதெல்லாம் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங். It's not about God or something. It's just about finding true answers to the universe, something like that. சரி, ஓகே. நான் ஒரு 3 தியரி வச்சிருக்கேன். It will go down. It will easily reach 100 rupees. டாலரும் கீழே போயிட்டு இருக்கு, ருபீஸ் கீழே போயிட்டு இருக்கு, அண்ட் ருபீஸ் டாலரோட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிமுலேஷன் தியரி சீம்ஸ் ஹைலி ப்ராபபிள். ஸோ சிமுலேஷன் தியரி என்னன்னா, இப்போ நம்ம மேக் ப்ரோலாம் வந்துருச்சு, விஷன் ப்ரோ, இந்த விஷுவல் என்ன சொல்றது, நம்ம விஷுவலா நம்ம வந்து ஒன்னொரு உலகத்துல இருக்கிற அளவுக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம கண்ணை ஏமாத்துற டெக்னாலஜி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, பட்
நம்ம ஆனந்த் சீனிவாசன். பட் நம்ம நர்வஸ் சிஸ்டம் ஏமாத்துற அளவுக்கு ஒன்றும் டெக்னாலஜி டெவலப் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு லேப்டாப்பை தொடறேன்னா இது ஒரு சாலிட், இது ஒரு ஸ்டீல் அப்படின்றது எது எனக்கு சொல்லுது? அந்த லேப்டாப்ல இருந்து ஏதோ எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வருது, அதனால வந்து என் பிரெயினுக்கு வந்து இது ஒரு சாலிட் தான், இது ஒரு ஸ்டீல் தான் சொல்லுது. ஸோ நம்மளால மேனுவலா நம்ம பிரெயினுக்கு புரியுற மாதிரி இது சாலிடு, இது லிக்விடு, இது அதுன்ற மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் ஆர்டிஃபிஷியலா நம்ம பிரெயினை ஏமாத்துற அளவுக்கு நம்ம ஒன்றும் கிரியேட் பண்ணல. பட் அதையும் நம்ம பண்ணிட்டோம்னு வைங்களேன், தென் வர்ச்சுவல் ரியாலிட்டி சிமுலேஷன் இஸ் கம்ப்ளீட்லி பாசிபிள். நியூரல் லிங்க் வந்து இப்பதான் பண்ணிருக்கோம். நம்மளோட தாட்ஸே ஒரு ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணி இவன் இதான் நினைக்கிறான்ற அளவுக்கு நம்ம ஆனா ஒன்றும் ஃபுல் பேஜா போகல. பட் தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் டு கிரியேட் ஆர்டிஃபிஷியல் இம்பல்சஸ் டு ஃபூல் யுவர் பிரெயின். ஓகேவா? த மொமெண்ட் டெக்னாலஜி தட் இஸ் சோ அட்வான்ஸ் தட் கேன் ஈஸிலி ஃபூல் பிரெயின் அப்படின்னா, then definitely simulation is completely possible. So as per Big Bang theory or whatever, நம்ம வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. நம்மளோட யூனிவர்ஸ் வந்து இன்னும் ஓல்ட் ஆகல. இட்ஸ் நாட் ஃபுல்லி ஓல்ட். பட் நம்ம வந்து அந்த ஓல்ட் ஆகி ரெசெஷன் ஸ்டேஜ்ல போறோம். அதாவது வந்து பெல்கோ மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இப்போ க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கிறோம். வாட் இஃப் தெர் இஸ் சம் அட்வான்ஸ் சிவிலைசேஷன் ஹூ இஸ் இன் த க்ரோன் ஸ்டேஜ், they have created one virtual simulation and they just rewatching our history. சிம்பிளா சொல்லலாம், மேட்ரிக்ஸ் மூவி. ஸோ அவ்வளோதான். ஸோ நெல்சன் ராஜ்குமார், பேசிக்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரோல் க்ரோர் மேப்ல ரெக்கார்டட் செஷன்ஸ்ல ஒரு 3 வீடியோ ஆட் பண்ணியிருப்போம். 4வது வீடியோ வரும். அந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் 2 லெவல் ஆஃப் ஃபில்ட்ரேஷன் அனாலிசிஸ் எப்படி பண்ணணுன்ற மாதிரி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் லைவ் வருவோம். அந்த லைவ்ல மணி பார்க்குக்கு என்னென்ன ஸ்டாக்லாம் சொல்ல போறேன். No, brain will continue to think, but whatever you touch and feel, it is just electrical impulses that has been created in the simulation. No, இது வந்து ஒன் ஆஃப் த தியரி. ஓகேவா? இது வந்து சிமுலேஷன் தியரி இதுதான் சொல்லுது. ஆனால் சிமுலேஷன் இவ்வளவு டீப்பா யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. பட் இது வந்து டெக்னாலஜி நீங்க நம்புனீங்கன்னா மேபி இது ஒரு தியரியா இருக்கலாம். பட் என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஐ எம் நாட் ஷுர். பட் ஸ்டில் இட் டசன்ட் ஆன்சர் ஆல் அதர் திங்ஸ். ஓகே, நம்ம சிமுலேஷன்ல இருக்கிறோம், இதெல்லாம் ஓகே. பட் எப்படி வந்து இவ்வளவு ப்ரிசைஸ்டா கிராவிட்டி கிரியேட் இருக்கு, இவ்வளவு ப்ரிசைஸ்டா பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் நடக்குது, இது எல்லாமே சிமுலேஷன்ல பண்ணிட முடியும்? அப்படி இவ்வளவு ப்ரிசைஸ்டா இருக்குன்னா ஆஸ் அ சிமுலேட்டர், ஆஸ் அ கிரியேட்டரா, வை டு ஹேவ் அ வெரி போரிங் சொசைட்டி? ஐ கேன் இன்ட்ரடியூஸ் ஏலியன்ஸ் எவ்ரிவேர் அண்ட் ஃபைட் அமாங் த பிளானட்டரிஸ் அண்ட் எவ்ரி திங். அதெல்லாம் ஏன் ஒன்றும் நடக்கல? ஓகே, ஸோ சிமுலேஷன் தெரியல. நான் படிச்ச வரையும் இட் டசன்ட் ஆன்சர் எவ்ரி திங். ஓகேவா? இது ஒண்ணு. இப்போ என்னோட செகண்ட் என்னன்னா, இது வந்து நீங்க நம்புறீங்களோ இல்லைன்னு தெரியல, ஆனா எனக்கு நடக்குது. மேபி நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ் 3 விஷயம் இருக்கு நம்ம பிரெயின்ல. ஓகேவா? ஸோ கான்சியஸா ஒண்ணுனா லைக் நீங்க கான்சியஸா கோட் அடிக்கிறீங்க, கான்சியஸா பேசுறீங்க, நீங்க நினைக்கிறது செய்றீங்க. கான்சியஸா உங்க கண்ட்ரோல்ல இருக்கு உங்க பிரெயின். ஓகேவா? சப்கான்சியஸ்னா உங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா உங்களே அறியாம உங்க பிரெயின் உங்களுக்காக வேலை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பவர் ஆஃப் சப்கான்சியஸ் ஏகப்பட்ட புக்ஸ் நிறைய இருக்குன்னு வைங்களேன். அதுல எல்லாத்துக்கும் சொல்றது ஒண்ணுதான். இஃப் யூ புட் குட் ரெக்கார்ட்ஸ், குட் தாட்ஸ் ஆன் யுவர் சப்கான்சியஸ், தென் யூ வில் கிரியேட் யுவர் ஓன் லக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நிறையவே ஏதோ சொல்றீங்க. எனிவேஸ், ஸோ இப்போ சூப்பர் கான்சியஸ் என்னன்னா சப்கான்சியஸ். இது சப்கான்சியஸ் என்னன்னா பேசிக்கலி நம்ம கண்ட்ரோல் எல்லாமே சில தாட்ஸ் நம்ம பிரெயின்குள்ள இருக்கு. அது நம்மளே அறியாம அது வந்து சில விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுது. ஓகேவா? இதுல எப்படி இதுக்கு டேப் பண்றதுக்கு நிறைய ஒரு விஷயத்தை டேப் பண்றதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள்லாம் இருக்கு. பட் ஓகே, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ சூப்பர் கான்சியஸ் என்னன்னா யூ கேன் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர். அது சூப்பர் கான்சியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க அனிமல்ஸ் தான் ஈஸியா சூப்பர் கான்சியஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்றாங்க. நிறைய தெர் ஆர் பீன் சோ மெனி சினாரியோ. சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அனிமல்ஸ்ல ரியலைஸ் பண்ணி ஓடி இருக்கு. ஒரு எர்த்குவேக் வர்றதுக்கு முன்னாடி they were able to actually connect with the universe. அந்த ரெசனன்ஸ் வச்சு they are able to actually predict something is dangerous. ஓகேவா? ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, everything is frequency and everything is vibrations and vibration do have energy. Because இப்போ நீங்க வந்து நல்ல ஒரு ஆட்டம் பாட்டம் சாங் கேட்டீங்கன்னா உங்களே அறியாம உங்களுக்கு ஆட தோணும். ஒரு சோகமான லவ் ஃபெயிலியர் சாங் கேட்டீங்கன்னா உங்களே அறியாம நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ music or vibrations do have energy that can influence you to some extent. Of course your brain is strong enough, nothing can influence you.
எனக்கு இந்த பைபிள்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையே வந்து த வேர்ட் இஸ் காட் அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த ஷெல்டன் தான் வந்துச்சு. வாஸ் த வேர்டு கபூம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், திங் இஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் கைஸ். பைபிள் எழுதின டேட்டா எடுத்துக்கிட்டோங்க, இல்ல குரான் எழுதின டேட்டா எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே ஹியூமன் சிவிலைசேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? நம்ம ஆதி காலத்து கல்ச்சர் ரிஷிஸ்லாம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அவங்க வந்து லிட்ரலா கோயிலோ இல்லை இந்த மாதிரி ஒரு மெடிடேஷன் பிளேஸ்ல உட்காந்து தேவர் ஏபிள் டு கனெக்ட் வித் த யூனிவர்ஸ், தேவர் ஏபிள் டு கிரியேட் ஆஸ்ட்ராலஜி அவுட் ஆஃப் இட், தேவர் ஏபிள் டு கிரியேட் சோ மெனி ரிசர்ச் அரௌண்ட் இட். R&D எல்லாம் பண்ணி பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட அவங்க அப்பவே உலக உருவம் கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்பவே எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. வாட் இஃப் ஏதோ ஒரு அதிபுத்திசாலி எதெல்லாம் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸோ அதெல்லாம் நீட்டா எழுதி இதுதான்டா கடவுள் சொன்னான்னு சொல்லி கூட எழுதிருக்கலாம் இல்லையா? இது கூட வாய்ப்பு இருக்குல்ல. நோ, ஐ டோன்ட் பிலீவ் இன் ஆஸ்ட்ராலஜி. ஓகே, இப்போ ஆஸ்ட்ராலஜி வச்சு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி ஸ்டடீஸ். அமாவாசையில பிறந்த எல்லா குழந்தையுமே அமாவாசை அன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. ஆனா பௌர்ணமி அப்போ கொஞ்சம் வயிறு மந்தமாவது கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்ணதுங்க. அதே மாதிரி பௌர்ணமியில பிறந்த எல்லா குழந்தைங்களுமே அதே பௌர்ணமி அப்போ அது ஆக்டிவா இருக்கு. ஆனா அமாவாசை என்ன ரொம்ப டல்லா இருதுங்க. இது வந்து ஒரு ஸ்டடியில ப்ரூவே பண்ணிருக்காங்க. பட் அல்டிமேட்லி இது எல்லாமே அவங்க உடம்புக்குள்ள நடக்கிற அந்த பஞ்சபூதம் சக்தியோட டிஸ்ரப்ஷன் தான். ஸோ உங்க பிரெயினும் உங்க ஹெல்த்தும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு இந்த பிளானட்டரி மூமெண்ட்ஸ் இன்ஃபுளுன்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஆக்சுவலி ஏக விஷயமும் சொல்லாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு பருக்கு அரிசி எடுத்துட்டு ஒரு ஜாருக்குள்ள நீங்க மூடி வச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த பருக்கு அரிசி அப்படியே விட்டுருங்க. அந்த ஜார்ல தியரிட்டிக்கலி ஆல்மோஸ்ட் அதுல ஒரு வேக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? காலப்போக்கில் அந்த பருக்கு அரிசி என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருங்க. நான் ஆல்ரெடி பல பேருக்கு சொல்லியிருக்கேன். ஆன்சர் தெரியாதவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. காலப்போக்கில் ஒரு பருக்கு அரிசி எடுத்துட்டு ஒரு ஜாருக்குள்ள போட்டு நான் மூடிடுறேன். காலப்போக்கில் அந்த பருக்கு அரிசி எப்படி மாறும்? ஆல்மோஸ்ட் வேக்கம். சி, கம்ப்ளீட் 100% வேக்கம் இஸ் டெக்னிக்கலி நாட் பாசிபிள். பட் ஆல்மோஸ்ட் வேக்கம். அதில் காற்று ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 99% காற்று இல்லை. அந்த ஒரு பருக்கு அரிசி என்னவா மாறும்? ஆன்சர் தெரிஞ்சவங்க அமைதியா இருங்க. நோ. ஸோ ஆக்சுவலா அந்த ஒரு பருக்கு அரிசி நீங்க என்ன சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஐ திங்க் இட் டேக்ஸ் லைக் 3-4 months. எந்த ஒரு பாக்டீரியாவே இல்லைனா கூட காலப்போக்கில் அதுவே கெட்டு போய் பாக்டீரியா ஃபார்ம் ஆகி புழு பூத்து போயிடும். ஸோ எந்த ஒரு சீடு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு லிவிங் கிரியேச்சர் அவுட் ஆஃப் நத்திங் எ நியூ லிவிங் கிரியேச்சர் இஸ் ஃபார்ம்ட். ஸோ அதை நம்ம அந்த காலத்தில் அப்படி சொல்லுவாங்க, அண்டத்துல இருந்து பிண்டம், பிண்டத்துல அண்டோன்னு. ஃப்ரம் நத்திங் எவ்ரி திங் இஸ் கிரியேட்டட், ஃப்ரம் எவ்ரி திங் கேன் பிகம் நத்திங் ஆஸ் வெல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பட் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அல்டிமேட்லி யூ டேக் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட், யா இட் டஸ் ஹேப்பன். ஸோ you take any living thing or non-living thing in this world, it is made up of Panjabhudam. It is scientifically true. Okay. So, இந்த பஞ்சபூதம் எல்லாமே. ஸோ நீங்க பிறக்கும் போது இந்த பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்க பாடி வந்து அந்த யூனிவர்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கலாம். ஸோ அந்த பிளானட்டரி மூவ்மெண்ட்ஸ் அப்படி ஆப்போசிட்டா மாறும்போது உங்க பாடி அதை அடாப்ட் பண்ணி கொஞ்சம் லேட் ஆகும். உங்க உடம்புல கொஞ்சம் பஞ்சபூத சக்தி பத்தாம போகும், கொஞ்சம் மிஸ்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். அதனால தான் உங்க லைஃப்ல சில நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆஸ்ட்ராலஜி இஸ் பார்ட்லி ட்ரூ, பட் மை பாயிண்ட் இஸ் இஃப் யூர் பிரெயின் அண்ட் ஹெல்த் இஸ் ஸ்ட்ராங் இனஃப், த இன்ஃப்ளூயன்ஸ் இட் ஹேஸ் ஆன் யூ இஸ் நெக்லிஜிபிள். அப்போ எது வந்து அதிக இன்ஃப்ளூயன்ஸ்னா உங்களோட ஆக்ஷன்ஸ் தான். நீங்க எதுவுமே பண்ணாம உங்க நேரம் சூப்பரா இருந்தா கூட 10 பைசா பிரயோஜனம் இல்லை. புரியுதா? ஸோ அதனால வந்து நேரம் நல்லா இருக்கோ இல்லையோ, நீங்க பாட்டு ஒரு டைமும் கம்பவுண்டிங்கா நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா everything will automatically fit itself. அதான் it's almost pointless to follow astrology. So if you use every day productively with good conviction. ஓகே, இப்போ தாட்ஸ் அண்ட் எனர்ஜி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நான் சொல்றேன். சரி, ஓகே. இப்போ அதே மாதிரி தாட்ஸ் அண்ட் வைப்ரேஷன் இன்ஃப்ளூயன்ஸுக்குமே சில இது இருக்கு. 7 எல்லாத்தையுமே அப்படி பார்த்தா நான் காலேஜ் படிக்கும்போது 7 நான் நல்ல காலேஜாக தான் இருந்தேன். ஸோ இட்ஸ் நத்திங். எவ்ரிதிங் இஸ் பிசினஸ். அதுல ஒரு 1%, 0.5% தான் ட்ரூவா இருக்கும். இது எல்லாமே புல்டா தான். ஓகேவா? ஆனா அதை வச்சு இவனுங்க பயங்கரம் பிசினஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பைபிள், குரான், பைபிள், பகவத்கீதையில எடுத்துட்டீங்கன்னா
ஒன்று ரெண்டு விஷயம் வந்து சயின்டிஃபிக் ஃபேக்டா இருக்கும், சைக்காலஜிக்கலி மேக் சென்ஸா இருக்கும், எல்லாமே பக்காவா இருக்கும். அதுக்காக அதுல போறது எல்லாமே கரெக்டா இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், astrology can be true, but the effect it has on you is very very less. ஓகேவா? இஃப் யுவர் ஹெல்த் அண்ட் இஃப் பிரெயின் இஸ் ஸ்ட்ராங் enough, அந்த ஆஸ்ட்ரல ஒண்ணுமே பண்ணாது. ஸோ லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அகெயின் நீங்க ஆக்ஷன்ஸ் தான் பண்ணணும். See, not just ancient Tamil people. Stone Age-ல வந்த எல்லா மனுஷங்களுமே நமக்கு நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் வானம், ஆகாயம், என்ன சொல்றது, சூரியன், இதெல்லாமே நம்ம கடவுள்ல தான் நினைச்சிருக்கோம். சரி, ஓகே. சரி, இப்ப தாட்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வரும். இப்போ சிதம்பர ரகசியம்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியல. பட் சம்மோ அது நடக்குது. மேபி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சப்கான்சியஸ்ல நல்ல ரெக்கார்டு போடுறதுக்கு ஒரு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் என்னன்னா, இதுக்கு சில தியரிஸை சொல்றாங்க. இது என்ன தியரி அப்படின்னா, பேய் பிடிக்கிறது கேன் ஆக்சுவலி ஹேப்பன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து சாகும் போது அவனுக்கு ஒரு தீராத ஆசை இருக்கு, ஒரு ஹைட்டன்ட் எமோஷன்ஸ்ல இருக்கான். ஒரு ஹைட்டன்ட் எமோஷன்ஸ்ல இது எப்படியாவது தீர்மானம் சாக முடியும், ஒரு வெறுப்போட, ஒரு ஹைட்டன்ட் எமோஷன்ஸோட சொல்றேன், அதான் சொல்றேன். ஒரு ஹைட்டன்ட் எமோஷனோட அவன் சாகுறான்னு வைங்களேன், அவனோட ஃப்ரீக்குவன்சிக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தன் வந்தான் அப்படின்னா, அவனோட தாட் ப்ராசஸ் அவன் சாகும் போது அவன் எந்த இடத்த செத்தானோ அதே இடத்துல அந்த ஃப்ரீக்குவன்சில அவன் தாட் ப்ராசஸ் ஸ்டோர் ஆயிருக்கு, நியூரல் லிங்க் மாதிரி. அந்த தாட் ப்ராசஸ் அப்படியே அதுக்கு ரெசனன்ஸா இருக்கிற இன்னொருத்த ஆள் அங்க வந்தான்னா, அவனோட வெரி ஆசை பாசல இவனுக்கும் டிரான்ஸ்ஃபர் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து தியரிட்டிக்கலி ப்ரூவன்லாம் இல்லை, பட் தியரிட்டிக்கலி இட் இஸ் பாசிபிள் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்றேன்னா, thoughts can be stored in frequency and frequency do have some influence on human body or brain. பேய் பிடிக்குது, வாட் எவர். ஓகே, ஸோ இப்போ இதேதான் நம்ம எப்போ ஆனா எப்போ தம்மா நடக்கும், நீங்க ஹைட்டன்ட் எமோஷனா இருக்கும் போது தான் யூனிவர்ஸ் இஸ் கிவிங் யூ சம் பவர் டு ஸ்டோர் ஃப்ரீக்வன்சி இன் தாட்ஸ், சம்திங் லைக் இட். ஸோ நாம இதை வந்து ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். இதுதான் சிதம்பர ரகசியம் சொல்லுவாங்க. இது என்னன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு இடத்துல பயங்கர வெறுப்பா இருக்கும், எவனா போட்டு குத்தலாமன்னு ஒரு கோவம் வரும், ஆர் அழலாமான ஒரு வரும். ஸோ பேசிக்கலி ஒரு ஹைட்டன்ட் எமோஷன் நீங்க எப்பெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, உடனே கண்ணை மூடி நான் ஒரு பெரிய ஆளாக போறேன், நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க போறேன், நல்ல நல்ல எண்ணங்களை நீங்க வந்து போட்டு வைங்களேன். அது சப்கான்சியஸுக்கு டைரக்டா ஒரு தாட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கும். பேசிக்கலி யூ கேன் ஆக்சுவலி டச் யுவர் சப்கான்சியஸ் வென் யூ ஆர் ஹேவிங் ஹைட்டன்ட் எமோஷன்ஸ். ஸோ அப்போ நீங்க வந்து கண்ணை மூடி உடனே நிதானமாகி நல்ல நல்ல எண்ணங்கள் நீங்க மனசுல போட்டீங்க அப்படின்னா, மேபி தோஸ் திங்ஸ் கேன் ஹேப்பன் ஆர் மேனிஃபெஸ்ட் கேன் ஃபாஸ்டர், சம்திங் லைக் இட். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு நடக்குது. ஸோ 2 இடத்துல இது ஃபாலோ பண்ண உண்மையே நடந்துச்சு. ஸோ இது ஆனா நான் போட்டேன்றதுனாலே நடந்துச்சு இல்லை, அதுக்கான எஃபர்ட் போட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்து எல்லாம் பண்ணேன். பட் யூ கேன் ட்ரை இட் அவுட். ஸோ இதுல 2 ப்ளஸ் இருக்கு. இது நீங்க ட்ரை பண்றதுனால நீங்க அந்த எமோஷனல்ல நீங்க எந்த தப்பா டிசிஷன் எடுக்க போறது இல்லை, அந்த ஹைட் அண்ட் எமோஷனல் அவனும் போய் குத்த போறது இல்லை, ஏதாவது உடைப்பீங்க, அதை எதுவும் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணி நல்ல எண்ணங்கள் போடுறதுனால இட் இஸ் குட், சம்திங் லைக் தட். ஸோ ஸோ இந்த மாதிரி நிறைய தியரிஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னா, ஒரு 35 நான் எதிர்பார்த்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஒரு செட்டப் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வருஷத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மாசம் 2 மாசம் எங்கன்னா போய் பழைய கோயிலாக இருக்கட்டும், பழைய சர்ச், டெம்பிள், எல்லா இடத்துக்கும் போய் மெடிடேட் பண்ணுவேன். என்னென்ன ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்சர்ஸ் படிச்சு பார்க்கலாம். அல்டிமேட்லி எப்படியாவது மெடிடேட் பண்ணி இந்த சூப்பர் கான்சியஸ் பவர் அடைய முடியுதா, நம்மளால ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா, நம்மளால வந்து யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுதா, பஞ்சபூதத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியுதா தெரியல, பண்ணலாம், யாருக்கு தெரியும், வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஆர் எனக்கு வந்து எனக்கான பிளேஸ் நான் கொல்லிமலை நினைக்கிறேன். ஸோ வாட்டவர், ஏன்னா எனக்கு அந்த ஃபால்ஸ் சூப்பராக பிடிச்சிருக்கு. டெய்லி அந்த 1000 ஸ்டெப் இறங்கி அந்த ஃபால்ஸ் குளிச்சு 6 ஸ்டெப் ஏறி வந்தோன்னு வைங்களேன், அதுவே ஒரு சூப்பர் தெரப்பியா இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னோட ரிட்டையர்மெண்ட் பிளான வச்சிருக்கேன். பட் அதெல்லாம் வந்து கேட்க கிரிஞ்சா இருக்கும். பட் இந்த கைஸ் அவ்வளோதான். ஸோ யாருக்காவது இது உடன்பாடு இருந்தா, இதுல நீங்க சொல்றது வந்து எனக்கு தப்பா தெரியுதுன்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். இன்டர்நெட் இஸ் a பிக் டிஸ்ட்ராக்ஷன் ஆக்சுவலி. ஸோ அந்த காலத்துல நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. ஸோ எல்லாருமே உக்காந்து யோசிச்சு நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. சன்னியாசம் அப்படிலாம் இல்லை. சி ஐம் நாட் அ ஸ்டூபிட் கை ஹூ வில் கோ சன்னியாசம். எனக்கு நல்ல ஒரு சூப்பர் ஃபேமிலி கிரியேட் பண்ணி அடுத்த ஜென்ரேஷன் அவங்க நல்ல க்ரூம் எல்லாம் பண்ணிட்டு தான் நான் போவேன். if you are believing in manifestation, use this trick. அதுவும் நீங்க போடுற எண்ணம் வந்து எப்படியாவது என்னோட காசுலாம் வந்து
பறி போகாம இருக்கணும் அப்படி யோசிக்காம என் காசு மல்டிப்ளை ஆகணும் பாசிட்டிவ் யோசிங்க. பேசிக்கலி டோன்ட் யூஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் இன் யோர் தாட்ஸ். அது சீக்ரெட்ல சொல்லுவாங்க இல்லையா. பட் சீக்ரெட் இது மட்டும் இல்லை, அது ஆழமா போனீங்கன்னா யூ நீட் டு புட் தீஸ் தாட்ஸ் இன் யூர் சப்கான்ஷியஸ். பட் ஜேபி மேனிஃபெஸ்டேஷன் எதனால ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஸோ எப்படின்னா, இப்போ ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் ஓடுறான்னு வைங்களேன், 2 பேர் ஓடுறாங்க. ஓகே, அதுல 2 பேர்ல லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொனால்டோ, மெஸ்ஸி 2 பேரும் மோரல்லஸ் ஈக்குவலி கம்ஃபர்டபிள் பிளேயர்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே ஒரு விஷயத்துல ஏதோ விளையாடுறாங்க. இப்போ ரொனால்டோ என்ன நினைக்கிறான்னா, நான் தான் உலகத்திலே நம்பர் 1, என்னோட நான் வந்து என்ன மனப்பூர்வமா நம்புறேன், நான் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல் நினைக்கிறான். ஸோ விச் மீன்ஸ் ஹீஸ் மேனிஃபெஸ்டிங் சம் திங்ஸ் ஃப்ரம் இன்செல்ஃப். ஓகேவா? இப்போ மெஸ்ஸி அந்த அதர் அன்னைக்குன்னு பார்த்து ரொனால்டோ ஃபேன்ஸ் யாருமே வரல. அங்க இருக்கவங்க எல்லாருமே மெஸ்ஸி ஃபேன்ஸ் தான். மெஸ்ஸி ஃபேன்ஸ்ல இருக்கிற ஒரு எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணி மெஸ்ஸி தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒன் பவர்ஃபுல் பர்சன் விச் இஸ் குரூப் ஆஃப் சிமிலர் ரெசிடென்ட்ஸ். ஸோ இவங்க 2 பேர்ல யாரு வந்து யூனிவர்ஸை டேப் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்கன்றத நான் நம்புறேன். இதான் என்னோட தியரி. ஸோ அதனால நிறைய இடத்துல வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை இஸ் ஆல்வேஸ் வின்னிங் ஓவர் இண்டிவிஜுவல் பிரார்த்தனை. பட் இஃப் இண்டிவிஜுவல் இட் செல்ஃப் இஸ் வெரி பவர்ஃபுல், மேபி யூ கேன் வின் அகைன்ஸ்ட் இட். ஸோ அதனால அந்த டெமி கார்ட்ல அப்படிதான் வந்தாங்களோ. இப்போ இந்த கந்தாரா படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டெமி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, மேபி தே சம்ஹவ் ஃபைண்ட் அ வே டு டேப் தட் சூப்பர் கான்ஷியஸ், டேப் தட் ஃப்ரீக்வன்சி. அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களால பவர்ஃபுல்லா டேப் பண்ண முடியுது. ஸோ ஆஸ் அ காமன் பீப்புள் நம்மளால பண்ண முடியல. அதுக்கு இந்த ரிச்சுவல்ஸ்ல கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு அந்த தேவாங்கலாம் கொண்டு பிளட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரிச்சுவல் எல்லாம் பண்ணி அந்த பவர் டேப் பண்ண ட்ரை பண்றாங்களோ, சம்திங் லைக் தட். இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் என் மைண்ட்ல போயிட்டு இருக்கும். It is ultimately I believe that if group of powerful people joins together and manifest together, most likely it might happen. Is not a belief, but yeah. பட் See, நான் மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, நம்ம வந்து பிறந்ததுல இருந்தே நிறைய பிரெயின் வாஷ் பண்ணப்படுறோம்னு சொல்லிட்டு, அதுக்கான தாக்கம்ன்றது கண்டிப்பா உங்க உடம்புல இருக்கும். சைக்காலஜிக்கலாவும் இருக்கும், ட்ராமாட்டிக்கலாவும் இருக்கும். நான் அது எல்லாமே எனர்ஜின்னு தான் சொல்றேன். அது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். அதை வந்து இன்ஸ்டன்டா 1 செகண்ட்ல வந்து ஓகே என்னால எல்லாம் பண்ண முடியும், நான் ஒரு கான்பிடென்டான பையன் தான், என்னால அந்த சூப்பர் அழகான பொண்ணை கூட உஷார் பண்ண முடியும்ட்டு அட்ட செகண்ட்ல மாத்தி அட்ட செகண்ட்ல கான்பிடன்ஸ் கொண்டு வந்து நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது பாசிபிள் இல்ல. சோ இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் நீங்க உங்க கதை எனக்கு சரி ஓகே, நீங்க எக்ஸெப்ஷன் கேஸ் வச்சுப்போ. இல்ல ஜேபி, யூ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஜேபி. உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்றது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, என்னால முடியும் நம்புறேன் இருக்கு. செல்ஃப் டவுட் உங்களுக்கு உங்க மேல இல்ல. என்ன ஆயிட போகுது, அசிங்கப்பட்டா பண்ணலான்ற மாதிரி நீங்க இருக்கீங்க. கரெக்டா? என்ன போகுதுன்னா இருக்கீங்க. பட் எல்லாருக்கும் அது வராதுல்ல. அது ஒரு ட்ராமா, ஹியூமிலியேஷன்லாம் இருக்கும்ல. அந்த எனர்ஜி உடம்புல இருக்கிற வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகாது. இது நான் பிலீவ் பண்ற கான்செப்ட். வாய்ப்பு இருக்கு. சீம்ஸ் லைக் a logical theory. அது உடையாத வரைக்கும் மாறாது. ஆமா கரெக்ட் தான். உங்க ஈஸியா உங்க அதான் சொல்றேன், if you are very weak enough to get easily influenced by others and you always think what if others think and what if those things will affect me, அந்த ஒரு வீக் மைண்ட் செட்ல இருக்கீங்கன்னா you will just be a pawn in this. ஒரு ஷீப்பர்ட் மென்டாலிட்டியாவே போயிடும் நம்ம. தட் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸ்ரீ, நான் உங்களுக்கு இன்வைட் கொடுத்துட்டேன், யூ கேன் அன்மியூட். நான் வந்து மேனிஃபெஸ்டேஷனால தான் ஒர்க் ஆச்சுன்னு சொல்ல. அல்டிமேட்லி ஆக்ஷன் பீட்ஸ் எவ்ரிதிங். சரி கைஸ், ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், உங்களோட ஆக்ஷன்ஸ் தான் உங்க ரிசல்ட் வர்றதுக்கு முக்காவாசி காரணம். பட் இருந்தாலும் லக்கு தேவை. அந்த லக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த சின்ன சின்ன ட்ரிக் எல்லாம் பண்றோம். அதெல்லாம் வந்து ஒரு ஆட் ஆன்ஸ். ஓகேவா? மெயின் திங் ஆக்ஷன் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க உழைப்பு போடல அப்படின்னா ஊதியமே வராது. ஜாஸ் சிம்பிள் as that. பட் உழைப்பு போட்டு அதுக்கு அதை வந்து கரெக்டா அந்த டைம்ல, இப்போ ரஜினிகாந்த் சொல்றாரு இல்லையா, அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரணும், அப்பதான் சக்சஸ்ன்றாங்க. ஸோ அந்த காலம் நேரம், அந்த லக், அந்த மேனிஃபெஸ்டேஷன் இதுக்கெல்லாம் பண்றதுக்கு இந்த வித்தை யூஸ் பண்ணிக்கணும். பட் அல்டிமேட்லி யூ நீட் டு புட் எஃபர்ட் 95-99% அதுதான். ரிமைனிங் இந்த 1% தான் அந்த நல்ல நேரம். அதெல்லாம் பட் ஜேபி, நீங்க நினைச்சதெல்லாம் உங்களாலே ஒரு எனர்ஜெட்டிக்கல் வைஸ் பண்ண முடியுதுன்னா நம்ம எல்லாருமே கடவுள் தானே. ஒரு கடவுள் கட்ட பார்த்தா மேபி சி என்னோட ஆசை என்னன்னா, I have to come to a point where I don't need to do anything.
அவள் என் லைஃப்ல என்ன நான் சாதிச்சு நினைச்சேன் எல்லாமே சாதிச்சிட்டேன். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட்ஸ் அட் த பீக் ஆஃப் மெட்டீரியலிசம். ஸோ எப்போ சி எனக்கு வந்து எனக்கு மெட்டீரியலிசம்க்கு ஒரு லிமிட் இல்லை. ஓகேவா? எனக்கு ஃபெரரி கார் வேணும், அப்புறம் எனக்கு பிரைவேட் ஜெட் வேணும், எனக்கு பிரைவேட் யாட் வேணும், எனக்கு ஒரு பிரைவேட் ஐலாண்ட் வேணும், அது பண்ணி போயினே தான் இருக்கும். ஆனா ஒரு லெவலுக்கு மேல எது வந்தாலுமே அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஹாப்பினஸ். இதுக்கப்புறம் அந்த ஹாப்பினஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆனா அந்த இடத்துக்கு போனோம்னாலே நீங்க ஹேவ் டு பி மல்டி மில்லியனர். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணாம நீங்க வந்து நான் யோகியா போறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம். ஸோ ஒரு லெவல் ஒரு ஃபியூ $1 million பார்த்துட்டு ஒரு செல்ஃப் சஸ்டைன் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கான எல்லா செட்டப்பும் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி தேட ஆரம்பிக்கணுன்றது என்னோட பர்சனல் திங். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜேர்னில ஐ வாண்ட் டு அட்டைன் சம் பவர்ஸ். அனிமே படத்தை பார்த்து மீடியா கெட்டு போயிட்டேன்னா நம்ம தெரியல. பட் எனிவேஸ் ஐ ஜஸ்ட் நீட் டு கோ ஆன் தட் டைரக்ஷன். ஐ வாண்ட் லேர்ன் சோ மெனி ட்ரிக்ஸ். ஐ கேன் கண்ட்ரோல் மை ஓன் பிரெயின் அண்ட் எனர்ஜி அண்ட் ஐ கேன் டூ சம் மேஜிக்ஸ் அண்ட் I can literally create a own cult or something. உண்மையிலே வித்த காட்டலாம். I don't know. But yeah. ஜேபி நான் இன்னும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பத்தி சொல்றேன். நீங்க யோசிச்சு பாருங்க, டைம் யோசிச்சு பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் டில் 40 மேனிஃபெஸ்டேஷன் எதனால ஒர்க் ஆகுதுன்ற அந்த கான்செப்டை நோக்கி ரிசர்ச் பண்ணிட்டு போனாலே ஐ பிலீவ் தட் யூ கேன் ஃபைண்ட் ஆல் தி ஆன்சர்ஸ், காட் வாட் எவர் இட் மே பி. வாட் ஐ திங்க் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங், if I can try to grasp, if I can get a hang of what is happening, என்னால லைஃபை வந்து இப்பவே எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண முடியும். அண்ட் திஸ் ஆக்சுவலி எக்ஸைஸ் மீ மோர், யூனோ, லைக் ஓகே நமக்கு புரியாத ஒரு விஷயம் இருந்தது, இப்போ எனக்கு அது புரியுது. இதை வச்சு என்னால இப்போ இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் வாழ முடியும், எப்படி மேனிபுலேட் பண்ண முடியும், எப்படி நான் என்ன க்ரோ ஆகுன்றதை இப்பவே என்னால ஸ்டார்ட் பண்ண முடியுது. ஸோ ஐ திங்க் தட் this makes this even more exciting instead of waiting till 40 years. See, அதான் சொல்றேன் இல்லையா, ஃபுல் ஃப்ளெஜ்டா போறதுக்கு தான் நான் வெயிட் பண்றேன். பட் ஐ ஸ்டில் டூ இட் 80-20. ஐ ஸ்டில் டூ திஸ் சப்கான்ஷியஸ் மேனிஃபெஸ்டேஷன், ஐ ஸ்டில் டூ த மெடிடேஷன். 1ஆம் தேதி அப்போ இங்க ஒரு பழைய சிவன் கோயில் இருக்கு, அங்க போய் நான் வந்து நீட்டா மெடிடேட் பண்ணிட்டு நான் வந்தேன். ஸோ ஐ டூ 80-20 நவ். ஸோ இப்போ 80% என்னோட டைம் வந்து மணி மேக்கிங், ப்ரொடக்டிவிட்டி, having some good impacts in life, இந்த எக்ஸ்பீரியன்சஸ், கெட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் இதில் தான் இருக்க போகுது. 20% மட்டும் இதில் இருக்க போகுது. கால போக 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 80% இதில் ஆயிரப்போகுது, 20% அதில் ஆயிரப்போகுது. ஸோ அப்படி நான் நினச்சிக்கிறேன். ஐம் நாட் telling ஜீரோ. டெஃபினெட்லி நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல 30-40 மைனஸ். பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லிமிட் போடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றத. லைக் உங்க வர்க்கருக்கு நினைக்கிறது சரியா, ஃபுல் ஃப்ளெஜ்டா இப்பவே போகணும்னு தோணுது. ஐ மீன் ஃபுல் ஃப்ளெஜ்டா போகணும் எனக்கு அறிவு doesn't make sense to me as of now. மேபி உங்களுக்கு இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம், எனக்கு அது பண்ணணும்னு தோணல, அவ்வளவுதான். பிகாஸ் அல்டிமேட்லி நான் பண்றது எல்லாமே நான் பண்ணுங்கன்னு சொல்ல, ஜஸ்ட் why not நீங்க கேக்குறீங்க, புரியுது. பாருங்க, just think it through and decide yourself. இத பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன் யாருக்குமே. just think it through. Sure. Yeah, fine. See, ultimately நான் மறுபடியும் சொன்னதுதான், I'm doing all this to just create my own luck. ஏன்னா லக்குக்கு ஒரு லாஜிக்கே இல்லை. ஸோ அதுக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்துக்கலாம், கார்டு கொடுத்துக்கலாம், ஆஸ்ட்ராலஜி கொடுத்துக்கலாம், என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். அல்டிமேட்லி ஐ பிலீவ் praying all these things is just a form of meditation to keep your mind calm and work effectively, right? So yeah, but ஃபுல் ஃப்ளெஜ்ல இதுல இறங்கணுன்றதுக்கான டைம் இது சரி பட்டு வரமா எனக்கு தெரியல. ஐ ஆல்ரெடி திங்க் திஸ் த்ரூ. நான் ஒரு தட்டை முடிவு பண்ணிட்டேன்னா மோஸ்ட்லா மாற்ற மாட்டேன். ஸோ 20, 35, 36 வரையும் ஐ எம் நாட் கோனா புட் மச் எஃபர்ட் இன்டு திஸ். நோ, கேட்கல சரி. என்ன கேட்டா அது முட்டாள்தனம் தாகா ஹுசைன். சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்கன்னா அப்போ உங்களோட ஹாப்பினஸ் உங்களோட கண்ட்ரோல்ல மற்றவங்களோட கிட்ட இருக்கு, ரைட்? அது அந்த பேரியர் உடச்சே ஆகணும். அந்த பேரியர் உடைச்சாதான் 4 பேர் முன்னாடி ஸ்பீச் கொடுக்க முடியும், ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும், எல்லாமே அப்பதான் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு அட்ராக்ஷன் ஆகணும். செகண்ட் ஸ்டெப் லாஜிக்கலோ ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட டிக்ஸ் இருக்கு. ஐ டுக் இட் சீரியஸ்லி. இட் வாஸ் ஃபன். ஸோ பட் 2-3 நாளா கொஞ்சம் நிறைய டைம் வேஸ்ட் பண்ண கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிட்டேன். அடுத்த 2 வீடியோக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் அவுட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் முடிச்சிட்டேன், மீதி ஆஃப் இருக்கு, முடிச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டேன். ஸோ என்னோட எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து சொந்தமா கார் வாங்கி ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சொந்தமா கார் வாங்குறதே கஷ்டம், அது ஸ்ட்ரீட் ரேஸ் பண்ணி ஜெயிக்கலாம் முடியுமான்ற மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு.
பட் ஆனா அத வந்து நான் சப்கான்ஷியஸ்ல போட்டேன். எப்பல்லாம் கோவமா இருக்கோ அப்பல்லாம் அத எடுத்து போட்டேன். நெனச்ச மாரி ஃபாலோ ஆனேன். நெனச்ச மாரி சீட் ரேஸ் பண்ணேன். நெனச்ச மாரி ஜெயிச்சேன். அதே மாரி நான் வந்து சொந்தமா அ லைக் லைக் என்ன சொல்றது? என்னோட காலேஜ்லயே எனக்கும் என் வாத்தியாருக்கும் பெரிய சண்டையா அவன் என்ன வந்து அ அரியர் பண்றது, என் மேல அரியர் வைக்கிறதுக்காக நெறைய விஷயம் தான். ஸோ என்னோட காலேஜ் நான் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகணும்னு நெனச்சேன். அதே மாரி அதுவும் நடந்துச்சு. அதான் சொல்றேன் இல்லையா? ஹைட்டன்ட் எமோஷன்ஸ் அப்போ புட் குட் தாட்ஸ் இன் அ குட் வே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படியாவது என்ன எப்படியாவது ஃபெயில் ஆகாம பார்த்துக்கோன்னு சொல்லாம நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவ்வளவுதான். 2மே ஒன்று தான். நம்ம கேட்கிற விதம் தான் வேற. ஆக்சுவலா இப்போ நான் ஜனவரி 1 மெடிடேட் பண்ணும்போது எங்க அம்மா பயங்கரமா இரிட்டேட் பண்றாங்க என்ன. அப்ப நான் நினைச்சது வந்து நம்ம கம்யூனிட்டில நிறைய பேங்க் கேண்டிடேட்ஸ் வருவான்னு நினைச்சேன் நான். நினைச்சாலும் மட்டும் நடந்துட கூடாது. நீங்களும் எஃபர்ட் போடணும். என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் ஹெல்த் கொஞ்சம் கான்சியஸா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்லீப் சைக்கிள் மாத்தணுன்றது அந்த சாம்சங் ரிங்லாம் வாங்கினேன். மற்றது அதான் இது சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஆல் லைக் லெட்ஸ் டேக் திஸ் கம்யூனிட்டி டு இன்டர்நேஷனல். ஸோ அதுக்கு ஒரே வழி நான் மேங் கிராக் பண்ணி ஹவ் ஐ கிராக் மேங் ஈஸிலின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி இந்த என்டர் வீடியோ இங்கிலீஷ்ல தான் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஓகே ஃபைன். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணி ஐ மீன் மேங் கிராக் பண்ணி ஒரு இங்கிலீஷ் சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய இங்கிலீஷ் ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரி, நிறைய பேருக்கு மேபி நம்ம கம்யூனிட்டியில கூட இங்கிலீஷ் படம் கரெக்ட் படம் பண்ணிக்கலாம். பட் I mean, jokes apart, I didn't mean that. Anyways. அப்புறம் ஒன்னொன்று கைஸ், ஒன்னொரு ரெசல்யூஷன் எடுத்தேன். நான் ஆக்சுவலி சொல்ல மறந்துட்டேன். ஐ வாண்ட் டு ஹேவ் மீட் அப்ஸ் இன் மல்டிபிள். நிறைய இடத்துல நம்ம மீட் பண்ணலாம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். எனக்கு இந்த நிறைய சிட்காம் சீரீஸ்லாம் பார்க்க பொறாமையா இருக்கும். அவங்க என்னன்னா இந்த பெயிண்ட் பால், கோ கார்ட்டிங், இந்த மாதிரி நிறைய குரூப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஊர்ல அதிகபட்சம் குரூப் ஆக்டிவிட்டி பண்றது மிஞ்சி போனா பேட்மிண்டன், அதுவும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கும். நிறைய ஃபன் குரூப் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றதே இல்லை. வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அப்பப்போ குரூப் ஆக்டிவிட்டி பண்ணலான்ட்டு கம்மிங் ஜனவரி 20ல ஏதோ ஒரு டைம்ல வந்து நான் லைக் சென்னைக்கு வந்து சென்னையில யார் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ நான் இன்னொரு கருத்துக்கு வந்துடுறேன். ஒரு 7-8 பேர் உள்ள போட்டுட்டு நல்லா ஒரு 2 நாள் ஒரு ட்ரிப் அடிக்கலாம் அப்படின்னு பிளான் வச்சிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் லெட் மீ நோ. பை இட்ஸ் நாட் ஸ்பான்சர்ட். ஸோ ஜஸ்ட் லைக் சும்மா நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போற மாதிரி. நான் யூஸ்வலா ஃப்ரெண்ட்ஸோட போனா பெட்ரோல் மட்டும் தான் கேட்பேன், தான் எதுவுமே கேட்க போறது இல்லை. எதுவுமே கேட்க மாட்டேன். வீடியோ பறந்தே ஆகுறோம். மோஸ்ட்லி நோட்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் சென்னையில இல்ல. ஃபர்ஸ்ட் நான் வந்து நோட்ஸ் கான்ட்ரிபியூட்டர்ஸும் இன்டர்ன்ஸோட தான் ட்ரிப் அடிக்கணும்னு இருந்தேன். பட் ஒரு இடத்துக்கு வருவோம். கோயம்புத்தூர் அடிப்போம், சென்னை அடிக்கலாம், பெங்களூர் அடிக்கலாம். அந்த மாதிரி அப்பப்போ ட்ரிப் அடிக்கலாம் தான் வச்சிருக்கேன். எனக்கு என்னன்னா ட்ரிப்புனா சும்மா வந்து இந்த சரக்கு அடிக்கிறது அதெல்லாம் வேஸ்ட். ட்ரிப்புனா ஒரு பெயிண்ட் பால் போகணும், 4 பேர் கோ கார்ட்டிங் எடுத்து போகணும், இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு பேட்மிண்டன் தான் விளையாடணும், உட்காந்து பேசணும், ஒரு நல்ல ஹோட்டல் போய் சாப்பிடணும், நல்லா விளையாடி வேற வெறுக்க விளையாடி ஒரு குழியில போட்டீங்கன்னா பசி வயிற்று கீழே நல்லா பிரியாணி போட்டு அடிக்கணும். அது ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கும். மன விட்டு நல்லா பேசலாம். அவ்வளவுதான், சம்திங் லைக் தட். பட் ஐ எம் ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் ஆல்கஹால் அண்ட் சிகரெட். ஆக்சுவலா கைஸ் கொல்லிமலைக்கு போகலாம். God, somehow I feel very connected to that place. கொல்லிமலை, சிவன் மலை, இது ரெண்டுமே இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். Yeah, see whether you join early or late doesn't matter. ஆகாய கங்கையில நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் கைஸ், வேற லெவல்ல தான். அது ஆகாய கங்கை போயிட்டு மேல வரும்போது ஒரு மூலிகை சூப்பு குடிப்பாங்க, சொர்க்கம் தான். என்ன கேட்டா என்னோட ஆசை தான். எனக்கு வந்து ஒன்ஸ் ஒரு 20C 30C போயிட்டோம்னா அதுக்கப்புறம் காசு பத்தியில போறது வேஸ்ட். கொல்லிமல்ல ஒரு சின்ன ரெசார்ட் மாதிரி பில்ட் பண்ணிட்டு டெய்லியும் காலைல ஏஞ்சி இறங்கி ஆகாய ஒரு குழியில போட்டுட்டு மறுபடியும் நைட் ஒரு குழியில போட்டுட்டு. ஐ ஹவன்ட் சீன் தெம், மேபி இருக்கலாம், எனக்கு தெரியல. சரி, ஓகே கைஸ், செஷன் நல்லா போச்சு. ஸோ ஃபைனல் டேக்அவே இதுதான். உன் மதம் பெருசா, ஏன் மதம் பெருசா, நான் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல பிறந்தேன், அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல பிறந்தேன்றதுலாம் பைத்தியக்காரத்தனம். நம்பர் 1. நம்பர் 2 டேக் அவே வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ரிலீஜியஸ் பார்த்து எடுக்கிறதுனால உங்க டைம் அண்ட் எஃபர்ட் அதிகமா வேஸ்ட் ஆகுது, தேவையில்லாம நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் அதுல போகுது அப்படின்னா உடனே அதை கட் பண்ணி அதுக்கான நேரம் இது இல்லை. இப்போ நம்ம கிட்ட நிறைய நேரம் அண்ட் எனர்ஜி இருக்கு,
அந்த யூத்தை யூஸ் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு மணி ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணணும், கெரியர் ஃபாஸ்ட் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறது செகண்ட் டேக்அவே. ஃபைனல் டேக்அவே வந்து என்ன அவ்வளோதானே. ஃபைனல் டேக்அவே லைக் என்ன சொல்றது, எத்திக்ஸா ரெக்ரெட்டே இல்லாமல் நிம்மதியாக ஜாலியாக இருந்து செத்து போயிடணும், அவ்வளோதான். ஸோ அல்டிமேட்லி டோன்ட் ஹவ் எனி ரெக்ரெட்ஸ் இன் யோர் லைஃப். கட் ஆஃப் தி ஸ்டேஜ் ஃபியர். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க கோட் தனிஷ்னு ஒரு பையன், அவன் நல்லா தான் சொல்லித்தரான். இஸ் நாட் ஃப்ரம் ஜோஹோ. ஜோஹோன்னு நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. ஜோக்கு அப்பப்போ ஒரு மொமெண்டம் கிடைக்குது, நல்ல வெளியே மார்க்கெட்டிங் நடக்குது பேசிக்கலி. Yeah, see, some ambitious people, some people always behave like that. ஆர்கனைஸ் பண்ற அளவுக்குலாம் எனக்கு நான் உண்மையை சொல்றேன் கைஸ். I'm genuinely a lazy guy. I genuinely don't like to organize. இப்போ நான் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி என்னோட ரூமை காட்டினா நீங்க அப்படியே லைட் ஆன் எடுத்துறீங்க. ஸோ நீங்க தான் நான் புஷ் பண்றது, ஒர்க் பண்ண வைக்கிறது. ஏன்னா நானா வந்து ஒரு மாதிரியா அப்படியே சோம்பேறி கேம் பார்த்துன்னு அனிமேல பார்த்து ஜாலியா இருக்கிற ஆள் நான். பட் என்ன பண்றது, அந்த மாதிரி ஒரு லேசி பர்சன் கிட்ட தான் நிறைய ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வெளியில வரும். அதனால தான் பில் கேட்ஸ் சொல்லுவாரு, ஐ ஆல்வேஸ் ட்ரை டு ஹையர் a lazy guy because he'll think one smart way to solve a problem. அனுதீப் சர்மா இஸ் a really good guy. இஸ் நார்த் இந்தியன்ல. அனுதீப் சர்மா தெரியும். பொண்ணு, நீங்க ஏதாவது பொண்ணு சொல்றீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பொண்ணு டுபாகோரா இருக்கா. ஏன்னா ஒரு பொண்ணு பார்த்தேன், நான் கூகுள் ஒர்க் பண்றேன்னு சொல்லுது, ஆனா நம்புற மாதிரி இல்லை. அனுதீப் சர்மா இஸ் குட், நாட் பேட். Okay guys, I guess we can end the meeting. I am actually restricting myself. See, girls are beautiful. Like they bring different amount of happiness and energy in your life. But இப்போதைக்கு தேவையில்லை, அவ்வளோதான். What's the point, Arun? Like லிட்டரலா மாமா வேலை பாக்குற மாதிரி ஆயிரும். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. I want to create good impact, not the bad impact. அவ்வளோதான். 7 தானா? சரி, ஓகே. அப்போ நான் ரொம்ப லேட் பண்ணல. I'll release it. ஓகே, பட் இதுக்காக போற ஒவ்வொரு வீடியோவுமே இட் வில் பி மைண்ட் ப்ளோயிங், டோன்ட் வரி. Yeah, actually it's a big disadvantage for me. நான் தமிழ்ல இருக்கும்போது யாரையும் தமிழ்நாடு நம்ப மாட்டாங்க. நார்த் இந்தியா போனா என்ன நார்த் இந்தியா மாதிரி இருக்க அந்த நாய்க்கு இந்தியே தெரியலன்னு நினைப்பாங்க. ஆக மொத்தத்தில் எங்குமே வந்து ஒரு நம்ப ஆளுப்பான்ற ஒரு நினைப்பே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நான் கொடுக்க மாட்டேன். See, ultimately it doesn't matter. I want people who think beyond community, who think beyond religion, who think beyond other things. Believe in humanity, believe in friendship, believe in logics. அவங்க தான் நமக்கு வேணும். இந்த இவன் நம்ம ஜாதி, இவன் நம்ம இனம், அதெல்லாம் நினைச்சு ஒருத்தர் வரானா அவனா அடிச்சு துரத்திடணும். சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அடுத்து ஒரு 20 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன், கடகடகடம் வரப்போகுது. என்னோட எய்ம் என்னன்னா, இந்த டிபியில் 20 கொஸ்டின் ஒரு 10-15 கொஸ்டின் கவர் பண்ணிட்டு, அப்புறம் மல்டி த்ரெட்டிங்ல ஒரு உருட்டு, அப்புறம் ஒரு ஏபி டிசைன் பிரின்சிப்ஸ்ல ஒரு உருட்டு, டேட்டா பேஸ் எஃப்ஏக்யூஸ்ல உருட்டு முடிச்சிட்டோன்னா, அப்புறம் நான் வந்து ஒரு 10 days ஃபினான்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றவங்க எல்லாருமே அதெல்லாம் படிச்சுட்டு they can focus on giving interviews, right? So yeah, coding session next week ஒரு மிட்ல வைப்போம், டிபியில் வைப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல், பை. இருக்கு அருண்குமார். ஃப்ரெஷர் மாடியூல்ல வந்து டிபி மல்டி எல்லாம் ஆட் பண்ண போறேன், போனஸ்ல இருக்கும். ஸோ மை ஏம் இஸ் டு பிளேஸ் யூ இன் 10 LPA. ஸோ 10 LPA அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன பண்றது, கால கொடுமை. ஸோ ஐ வில் புட் இட், நோ வரிஸ் தேர். ஓகே கைஸ், பை ஆல், தேங்க்யூ ஆல், பை. எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்? 1.25 மணி நேரமா? அடேங்கப்பா. பார்ட்டிசிபேட் ஆக்டிவிட்டி இருந்தாலுமே அது ரெஸ்யூம்லாம் போற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஜஸ்ட்
டெஸ்ட் யுவர் செல்ஃப் வித். எனக்கு கேட்டால் லீட் கோட் கான்டெஸ்டோடவே நோட்ஸ் வச்சு செல்ஃப் டெஸ்ட் பண்ணுறது ஃபார் பெட்டர். கான்ஃபிடன்ஸ் அல்டிமேட்லி என்ன பொறுத்தவரை டிஎஸ்சி இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்றது கான்ஃபிடன்ஸ் தான், பில்டிங் கான்ஃபிடன்ஸ். இப்போ நிறைய பேர் ரிகர்ஸ் வீடியோ பார்த்துட்டு இப்போ ரிகர்ஸ்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் நமக்கு வேணும். தட் இஸ் வாட் அல்டிமேட்லி நீடட். இட்ஸ் நாட் அபவுட் தி நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அல்டிமேட்லி த கான்ஃபிடன்ஸ் யூ ஹேவ் ஆன் சர்டன் லெவல் ஆஃப் difficulty problems.